ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் வாரந்தோறும் நம்மை சந்தித்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்மோடு அவர் இடைப்பட்டு பல காரியங்களை வெளிப்படுத்தி பேசுகிறார். மாத்திரல்ல, நம்ம ஆராதிக்கும் போது தேவன் தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்பி அபிஷேகம் பண்ணுகிறார். நம்ம கர்த்தரிடத்திலே மனம் விட்டு ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கவனித்து கேட்டுக்கொள்ளுகிறார். ஆகவே தான் இந்த நிகழ்ச்சியில் கர்த்தருடைய ஆவியின் அசைவாடுதலை தெளிவாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த வார நிகழ்ச்சியிலும் கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறார். நீங்கள் ஆவலாக காத்திருக்கணும். நம்முடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இன்னும் கூட பல புதிய நிகழ்ச்சிகள் நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக கொண்டு வருவதற்கு நிறைய திட்டங்கள் வச்சுருக்கிறோம். சமீபத்தில் தீர்க்க தரிசன உலகம் என்ற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி நம்முடைய சேனலில் ஒளிபரப்பாகுது. அதை கவனித்து கேளுங்க. வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு வாரந்தோறும் ஒளிபரப்பாகிறது. அந்த நிகழ்ச்சி விசேஷமாக தீர்க்க தரிசனங்கள், கடைசி காலத்தில் தீர்க்க தரிசனங்கள் எதற்கு முக்கியம், தீர்க்க தரிசனங்களை குறித்த ஒரு விழிப்புணர்வு, வேதாகம தீர்க்க தரிசனங்கள் எத்தனை துல்லியமானவைகள், அது எத்தனை நம்பகத்தன்மை உள்ளவைகள் என்பதை விளக்கும் ஒரு நிகழ்ச்சி. அதை கவனித்து கேளுங்க. இன்னும் சில புதிய காரியங்களை நம்முடைய சேனல் மூலம் ஒளிபரப்புவதற்கு நாங்கள் இப்போ பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் நம்முடைய யூடியூப் சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துவதோடு நம்முடைய நிகழ்ச்சிகளை யூடியூப்பில் பார்க்குற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்வது இன்னும் விசேஷமானது. எந்த நேரத்தில் நிகழ்ச்சிகள், புதிய நிகழ்ச்சிகள் வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பப்படும். அதனால் நம்முடைய நிகழ்ச்சியை கவனமாக பாருங்கள், கவனமாக கேளுங்க. கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் கடைசி கால செய்திகள், நம்முடைய ஊழியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தரிசனம் கடைசி கால விழிப்புணர்வு செய்திகள், அதை நீங்கள் கவனித்து கேட்டுக்கிறதுக்கு நம்முடைய சேனல், நம்முடைய யூடியூப் காரியங்கள் போன்றவைகளை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்பாக வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த வாரமும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசவும், நம்மை தொடவும், நிரப்பவும், அபிஷேகிக்கவும் ஆவலாய் காத்திருக்கிறார். முதல்ல நம்ம கர்த்தரை கொஞ்ச நேரம் மனம் விட்டு ஆராதிக்க போகிறோம். தேவனை ஆராதிப்பது நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக்குகிறது. நம்முடைய இருதயத்தில் ஒரு வாரம் முழுசும் அல்லது ஒரு நாள் முழுசும் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே வந்து விழுந்து நம்முடைய இருதயத்தை ஒரு நிம்மதி இல்லாமல் அலைச்சல்களினால் ஒரு அலைகளைப் போல அவைகளை மாற்றி இருக்கிறது. நல்ல மனம் விட்டு தேவனை துதிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய இருதயம் அமைதல் அடைகிறதை கவனிக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் மாத்திரம் இல்லை, எப்போ நீங்கள் அதிகாலை நேரத்திலும் சரி, இரவு உறங்க போகும் முன்பாகவும் சரி, நல்ல மனம் விட்டு ஜெபம் பண்ணுங்க. அதிலும் குறிப்பாக அந்நிய பாஷையில் தேவனிடத்தில் பேசுங்க. நல்ல மனம் விட்டு கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. உங்களுடைய இருதயம் சாந்தமாக மாறி ஒரு சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் வந்து நிரப்புவதை நீங்கள் தெளிவாக அறிய முடியும். ஏன்னா நம்ம வாழ்கிற அந்த கடைசி காலத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆபத்து என்னன்னு கேட்டால் ஸ்ட்ரெஸ். மனிதர்களுடைய மனம், குழந்தைகள் கூட இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா மனசில் அவ்வளவு பிரச்சனைகள், கவலைகள், கேட்கிற செய்திகள், பார்க்கிற காட்சிகள், நம்ம சந்திக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே பயங்கரமானதாக இருக்குது. இதற்கு நடுவில் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று வேதத்தில் சொல்லியிருக்கு பாருங்கள். கர்த்தரை தேடுங்க, ஆவியில் நிறைந்திருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளையும் தைரியமாக நீங்கள் எதிர்கொள்ளுங்க. இருதயத்தை மாத்திரம் சோர்ந்து போக விடாதபடிக்கு கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கிற நேரங்களெல்லாம் மனம் விட்டு கர்த்தரை ஆராதிக்கணும். எவ்வளவுக்குள்ள மனப்பூர்வமாய் ஆராதிக்கிறோமோ அப்போ தான் ஒரு ஆராதனையுடைய முழு பலனையும் நம்ம அடைந்து கொள்ள முடியும். வாங்க கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம். Hallelujah, hallelujah.
வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், போற்றுகின்றோம், துதி சாற்றுகின்றோம். வானமும் பூமியும் படைத்த எம் இறைவா, வாழ்த்துகிறோம் உம்மை, வணங்குகிறோம் உம்மை. உயிரளித்து எங்கள் உயிரினை மீட்டு வாழ்ந்திடும் எம் இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம் இறைவாய். ஆயனை போல் எங்கள் பாதையை திருத்தி நடத்திடும் எம் இறைவா, உம்மை துதிக்கிறோம் முழு மனதாய். வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், போற்றுகின்றோம், துதி சாற்றுகின்றோம். வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், போற்றுகின்றோம், துதி சாற்றுகின்றோம். வானமும் பூமியும் படைத்த எம் இறைவா, வாழ்த்துகிறோம் உம்மை, வணங்குகிறோம் உம்மை. வார்த்தையின் வடிவாயாகியும் துணையால் வாழ்ந்திடும் எம் இறைவா, உம்மை போற்றுகின்றோம் இறைவா. வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், போற்றுகின்றோம், துதி சாற்றுகின்றோம். 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 நீரெங்கள் மீட்பர், நீரெங்கள் நேசர், நீரெங்கள் மீட்பர் பரிசுத்தர். நீரெங்கள் மீட்பர், நீரெங்கள் நேசர், நீரெங்கள் மீட்பர் பரிசுத்தர். பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர், பரிசுத்தர், எங்களில் வாழ்பவர் பரிசுத்தர். நீரெங்கள் மீட்பர், நீரெங்கள் நேசர், நீரெங்கள் மீட்பர் பரிசுத்தர். நீரெங்கள் மீட்பர், நீரெங்கள் நேசர், நீரெங்கள் மீட்பர் பரிசுத்தர். நீரெங்கள் நம்பிக்கை, நீரெங்கள் வல்லமை, நீரெங்கள் மகிமை ஒப்பற்றவர். நீரெங்கள் நம்பிக்கை, நீரெங்கள் வல்லமை, நீரெங்கள் மகிமை ஒப்பற்றவர். ஒப்பற்றவர், ஒப்பற்றவர், சேனைகளின் கர்த்தர் ஒப்பற்றவர். ஒப்பற்றவர், ஒப்பற்றவர், எங்களில் வாழ்பவர் ஒப்பற்றவர். நீரெங்கள் மீட்பர், நீரெங்கள் நேசர், நீரெங்கள் மீட்பர் பரிசுத்தர். நீரெங்கள் மீட்பர், நீரெங்கள் நேசர், நீரெங்கள் மீட்பர் பரிசுத்தர்.
வல்லவர். நீரெங்கள் ராஜா, நீரெங்கள் கேடகம், நீரெங்கள் பட்டயம். வல்லவர், வல்லவர், வல்லவர். சேனைகளின் கர்த்தர். வல்லவர், வல்லவர், வல்லவர். எங்களில் வாழ்பவர். வல்லவர். நீரெங்கள் மீட்பர், நீரெங்கள் நேசர், நீரெங்கள் மீட்பர் பரிசுத்தர். நீரெங்கள் மீட்பர், நீரெங்கள் நேசர், நீரெங்கள் மீட்பர் பரிசுத்தர். நீரெங்கள் ஜீவன், நீரெங்கள் காவல், நீரெங்கள் ஆற்றல் மாறாதவர். நீரெங்கள் ஜீவன், நீரெங்கள் காவல், நீரெங்கள் ஆற்றல் மாறாதவர். மாறாதவர், மாறாதவர். சேனைகளின் கர்த்தர். மாறாதவர், மாறாதவர், மாறாதவர். எங்களில் வாழ்பவர். மாறாதவர். நீரெங்கள் மீட்பர், நீரெங்கள் நேசர், நீரெங்கள் மீட்பர் பரிசுத்தர். நீரெங்கள் மீட்பர், நீரெங்கள் நேசர், நீரெங்கள் மீட்பர் பரிசுத்தர். பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எங்களில் வாழ்பவர். பரிசுத்தர். நீரெங்கள் மீட்பர், நீரெங்கள் நேசர், நீரெங்கள் மீட்பர் பரிசுத்தர். நீரெங்கள் மீட்பர், நீரெங்கள் நேசர், நீரெங்கள் மீட்பர் பரிசுத்தர். நல்ல தேவனை நம்ம ஆராதனை செய்தோம். ஆராதித்த போதே கர்த்தருடைய அபிஷேகத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. எப்போ ஆராதனையில் கர்த்தருடைய அபிஷேகத்தை உணர முடியும்னா, பாடுகிற பாடல்களை அர்த்தத்தை உணர்ந்து அதை நீங்கள் அனுபவித்து பாடும்போது உண்மையிலேயே கர்த்தருடைய மகிமை எவ்வளவு பெரியது, அவரை ஆராதிக்க தகுதியானவர் என்கிற எண்ணம் நமக்குள்ளே மேலோங்கும் போது, விசுவாசம் வளரும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தெளிவாக உணர முடிகிறது. நல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார். ஆனாலும் அந்த அபிஷேகத்தை உணர்கிறது என்பது வேற. ஒரு அறையில் பார்த்திங்கன்னா காற்று இருக்கும், காற்று இல்லாத இடத்துல இருக்க முடியாது நமக்கு. ஆனால் நம்ம சொல்லுவோம், என்ன ஒரே வெக்கையாக இருக்கே, காற்றே இல்லையேன்னு. ஒரு மின் விசிறியை சுழல விடும்போது அந்த இடத்துல இருக்கிற காற்றை உணர்கிறோம். அந்த மின் விசிறியிலிருந்து ஃபேன்லேருந்து காற்று வர்றதில்ல, ஃபேன் அந்த இடத்துல இருக்கிற காற்றை நம்ம உணரச் செய்கிறது. அதே மாதிரி தான் நீங்கள் ஆராதிக்கும் போது உங்களுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகத்தை நீங்கள் உணரும்படி கர்த்தர் செய்கிறார். அதனால தான் மனம் விட்டு ஆராதிக்கணும். இன்றைக்கி நம்ம ஆராதித்தோம், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டோம், தேவனுடைய அந்த வல்லமையில் நிறைஞ்சிருக்கிற அந்த அனுபவத்தோடு இப்போ நம்ம சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நாம் வாழ்கிற இந்த காலத்தில் பல புதிய புதிய செய்திகளை கேட்க நேரிடுகிறது. எல்லாமே ஆபத்தான செய்திகள். ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் பொருளாதார வீக்கம், இன்னொரு பக்கத்தில் பல தேசங்களில் நடக்கிற குளறுபடிகள், இயற்கையில் நடக்கிற சீற்றங்கள் என்று நம்ம கடைசி காலத்துக்குள் நுழைந்து விட்டோம் என்பதற்கு வேறு எந்த சாட்சியும் வேணாம். நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை பார்த்தாலே தெரிந்து விடுகிறது. இப்போ சமீபமாக பேசப்பட்டு வருகிற காரியம் என்னன்னு கேட்டால், எல் நினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல் நினோவை பற்றி நான் என்னுடைய புத்தகத்தில் பல வருடங்களுக்கு முன்பாக, ஏறத்தாழ ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக நம்ம வெளியிட்ட கடைசி கால ஆபத்துகள் என்ற ஒரு புஸ்தகத்தில் எல் நினோ என்றால் என்ன,
லா நினோ என்றால் என்ன, அதனால் என்னென்ன பாதிப்புகள் கடைசி காலத்தில் வரும் என்று ஒரு கட்டுரை நான் எழுதியிருக்கிறேன். இன்றைக்கி எல் நினோ என்கிற வார்த்தை பிரபலமாக எல்லாராலும் சொல்லப்படுகிறது. எல் நினோ லா நினோ என்பது வேறு ஒன்றுமில்லை, பசிபிக் கடலில் ஓடுகிற ஒரு பெரிய 2 நீரோட்டங்கள். இந்த நீரோட்டங்கள் தான் உலகத்தினுடைய தட்பவெப்ப நிலையை, உலகத்தில் இருக்கிற கிளைமேட் இருக்கு பாருங்கள், அந்த வெப்பநிலையை சமன்படுத்துகின்றன. இதில் ஒரு மாற்றம் வந்தால் என்ன நடக்கும்னா, சில பகுதிகளில், உலகத்தின் சில பகுதிகளில் கடுமையான வெப்பம்னா நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவு வெப்பம். மரமெல்லாம் கருகிரும், திடீர்னு தீப்பிடிச்சிரும், நிலமெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிரும், தண்ணி இருக்காது, பல மரணங்கள் நடைபெறும். இது மாதிரி ஒரு பக்கம் ஒரு வெப்பம் அது உண்டாகும். சமீபத்தில் இந்தியாவில் சில பகுதிகளில் நீங்கள் பார்த்தா ஆயிரக்கணக்கான பேர் மரித்து போயிருக்கிறார்கள். குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த வெப்பத்தினால் 8000த்திற்கும் அதிகமான பேர் மரணம் அடைந்திருப்பதாக அரசு செய்தி குறிப்பு சொல்லுது. மனிதர்கள் தவிர ஆடு மாடுகள் கொத்து கொத்தாக செத்து கிடக்குது. குப்பை மேட்டில் குப்பை கிடக்கிற மாதிரி அந்த படங்களை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் எதனாலன்னா வெப்பத்தினால். இன்னொரு பக்கம் இந்த எல்னினோடைய எஃபெக்ட்டு சில பகுதிகளில் இது கடுமையான வெப்பத்தையும் வறட்சியும் உண்டு பண்ணும். இன்னும் சில பக்கத்தில் நேர்மாறாக எதிராக கடுமையான மழைப்பொழிவு, வெள்ளம் அல்லது பனி, குளிர் போன்றவைகளால் பாதிப்பு உண்டு பண்ணும். எப்படினாலும் மழை பெஞ்சாலும் பாதிப்பு தான், பெய்யாட்டிலும் பாதிப்பு தான். இந்த எல்னினோ லானினோ எஃபெக்ட் என்பது கொடூரமான மரணங்களை இயற்கையின் வழியாக சந்திக்கும்படிக்கு மனிதர்களை வேட்டையாடி விடும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்த வருஷத்தில் நுழைந்து இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள் வரைக்கும், ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் வரைக்கும் நீடிக்கும் என்று உலக அரங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். பகலிலே வெயிலாவது, இரவிலே நிலவாவது நம்மை சேதப்படுத்தாதபடி காக்கிறவர் கர்த்தர். அதனால் வேதம் நம்ம சொல்லுது. அதனால் உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம், வெளியே வேலைக்கு போகிறவங்க, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம தேசங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்து விடக்கூடாதுன்னு நம்ம ஜெபம் பண்ணணும். மாத்திரல்ல, இன்றைக்கி நம்ம விசேஷமாக கர்த்தர் பேசின இன்னும் சில முக்கியமான ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அதோடு கூட சேர்த்து இதற்காகவும் நீங்கள் அதிகமாக ஜெபித்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம கர்த்தர் நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்த சமயங்களில் பேசின ஒரு தீர்க்க தரிசனத்தை வாசித்து அதில் சில ஜெப குறிப்புகளை சொல்லி உங்களை ஜெபிக்க வைப்பார்கள். அபிஷேகத்தோடு இந்த ஜெப பகுதியிலே நீங்கள் பங்கு பெறுங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், தேசத்தில் பெரிய காரியத்தை இந்த ஜெபத்தை கேட்டு செய்வார் என்கிற விசுவாசம் எனக்கு இருக்குது. வாங்க ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னால், நம்முடைய தேசத்தில் பெருகி வருகிற இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்திற்கு எதிராக தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாலிபர்களையும் இதற்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்கணுங்கிறதற்காகத்தான் அதிகமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். உலகம் முழுவதுமாக ஒவ்வொரு நாளும் நடைபெற்று வருகிற செய்திகளை நம்ம பார்க்கிற பொழுது அது ஒவ்வொன்றுமே ரொம்ப பயங்கரமானதும் நம்மை திடுக்கிட செய்கிறதுமாக இருக்குது. மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுத்து வருகிற பயங்கரங்கள்ல ஒன்றாக சொல்லப்படுவதுதான் இந்த போதை பழக்கமாக இருக்கு. இது தேசத்தினுடைய எதிர்காலமும் பலமுமாக இருக்கிற வாலிபர்களை குறிவைத்து அரங்கேறி கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். உலக அளவுல சுமார் 31.6 கோடி மக்கள் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. குறிப்பாக இதுல 15-35 வயதிற்குட்பட்டவர்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. போதைக்கு அடிமைப்படுவதனால சமுதாயத்துல பலரும் இன்னைக்கு மூர்க்க வெறி கொண்டவர்களாக, கொலை வெறி கொண்டவர்களாக, துணிகரமாக வன்கொடுமைகள்ல ஈடுபடுகிறதும், தங்களுடைய விலையேற பெற்ற ஜீவனை மாய்த்து கொள்ளுகிறதுமான காரியங்கள், இப்படி போன்ற பல தீமைகள் தங்களை மறந்து செய்து கொண்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். கடந்த 10 ஆண்டுகள்ல போதை பழக்கம் ரொம்பவுமே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. போதைப் பொருட்கள்ல பொதுவாக கஞ்சா,
கொக்கைன், ஹெராயின் போன்ற போதை மருந்துகள் தான் உலகத்துல அதிகமாக எல்லாராலும் பயன்படுத்தப்பட்டு வருது. இத வாலிபர்களும் மாணவர்களும் ரொம்ப அதிகமாக உபயோகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் அதிகமாக போதை மருந்து விற்பனை செய்கிற இடங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது எது அப்படின்னு சொன்னா பஞ்சாப், காஷ்மீர், அதே போல ஹைடெக் சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற டெல்லி, மும்பை, இன்னும் பெங்களூர், இது போல இன்னும் நார்த்தன் சைடில் சில பகுதிகளையும் சொல்றாங்க. போதை பொருட்கள்ல இந்த நாட்கள்ல அடுத்த கட்டமாக உலகம் முழுவதையுமே ஸ்தம்பிக்க வைத்திருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அது ஜாம்பி ட்ரக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இது இளைஞர்கள் மத்தியில இன்னைக்கு ரொம்ப வேகமாக பரவி அவர்களை முழுவதுமாக செயலற்றவர்களாக மாற்றி உலக நாடுகளையே இன்னைக்கு அச்சமடைய செய்து வருது அப்படின்னு செய்திகள்ல கடந்த நாட்கள்ல நம்ம எல்லாம் கேள்விப்பட்டோம். இது பல மேலை நாடுகள்ல முன்னரே இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா கூட கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக இது நம்முடைய தேசத்திற்குள்ள ஊடுருவி இருக்கு அப்படிங்கிறது தான் மிகவும் ஆபத்தானதாகவும் நம்மை கலங்க பண்ணியும் வைத்திருக்கிறது. இந்த ஜாம்பி ட்ரக்ஸினுடைய பின்னணி என்ன அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ளணும்னா ஒரு சின்ன பேக்ரவுண்ட் நான் சொல்றேன். 1962ஆம் ஆண்டுல மனிதர்களுக்கு ஹை பிளட் பிரஷர், அதாவது உயர் இரத்த அழுத்தம் ஏற்பட்ட போது அதை குறைக்கணும் அப்படின்னு மெடிக்கல் பர்பஸ்க்காக ஜெர்மனியில இருக்கிற பேயர் அப்படிங்கிற ஒரு மருந்து கம்பெனி ஜைலசின் அப்படின்னு ஒரு மருந்தை முதலாவதாக அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மருந்தை கண்டுபிடிச்சு அது மனிதர்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்த பொழுது அதனுடைய வீரியம் ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சு. அதனால அதனுடைய பாதிப்புகள் தாங்க முடியாம என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா இது மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தடை செஞ்சுட்டாங்க, பேன் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதற்கு பின்னதாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு 1972ஆம் ஆண்டுல இந்த மருந்தை மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டாம், ஆனா விலங்குகளுக்கு மருத்துவம் செய்யணும் அப்படின்ற நேரத்துல வெட்டினரி யூசேஜ்க்காக பயன்படுத்தலாம். இதன் மூலம் அது சிவியர் டோசேஜ் நம்ம கொடுக்கறதுனால அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ட்ரௌசினஸ் வருகிற பொழுது அந்த மிருகங்களுக்கு சர்ஜரியோ இல்லை ட்ரீட்மெண்ட்ஸோ நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னு மிருகங்களுக்கு இதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இது வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பின்னதாக 2001ஆம் ஆண்டுல அமெரிக்கால போதை மருந்துகளை விற்பனை செய்கிற கும்பல் ஒன்று இந்த ஜைலசின் அப்படின்னு தடை செய்யப்பட்ட மருந்து மனிதர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு தடை செய்யப்பட்டு கால்நடைகளுக்கு மட்டுமே கொடுத்து வந்த அந்த மருந்தை வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து திருடி அதை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதிக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வழக்கமாக பயன்படுத்துகிற இந்த கொக்கைன், கஞ்சா போன்ற போதை பொருட்களோட இந்த ஜைலசின்ங்கிற மருந்தையும் கலந்து விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை உட்கொள்ற போது அதிகமான போதை ஏற்படுது அப்படிங்கிற காரணத்தினால மக்கள் நிறைய இதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கால கிட்டத்தட்ட 49 மாநிலங்கள்ல இந்த ஜாம்பி ட்ரக்ஸ் நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதை கட்டுப்படுத்துவது அந்த அரசாங்கத்திற்கே ஒரு பெரிய சவாலாக மாறி இருந்துச்சு. இந்த போதை மருந்தை ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா சுமார் 4-8 மணி நேரம் வரைக்கும் ஒரே இடத்துல ஒரே நிலையில அப்படியே உறைந்து, அதாவது அப்படியே ஒரு ஃப்ரீஸ் ஆன ஸ்டேட்ல நின்று விடுவாங்களாம். தான் யார், நம்ம எங்க இருக்கிறோம், நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு எதுவுமே தெரியாம அப்படியே உறைஞ்சு போய் ஃப்ரீஸ் ஆன ஸ்டேட்ல அப்படி நின்று கொண்டே இருப்பாங்க. இதை கடந்த நாட்கள்ல நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த பாதிப்புகள் இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா இன்னும் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த போதை பொருளை ஒரு முறை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா மறுபடியுமாக அவங்கள பழைய நிலைக்கு மீட்கவே முடியாது அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிப்பு செஞ்சிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா மற்ற போதை பொருட்கள்னா மூளையை தான் பாதிக்கும். அப்ப சரியான மருத்துவம் கொடுத்தா அவங்கள மறுபடியுமாக மீட்டு விடலாம், ரிட்ரீவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஜாம்பி ட்ரக் அடிக்ஷன் அப்படிங்கிறது நேரடியாக பிளட் வெசல்ஸை அஃபெக்ட் பண்ணி ஆக்சிஜன் ரத்தத்துக்கு போகாம ஸ்கின், டிஷ்யூஸ், அதே போல செல்ஸ் எல்லாத்தையும் அப்படி டேமேஜ் பண்ணி அதை அப்படி சாகிற நிலைமைக்கு ஆரம்பிச்சிடும். இதனுடைய முடிவாக மரணம் தான் ஒரே வழியாக இருக்கும் அப்படின்னு எச்சரித்திருக்கிறது மருத்துவத்துறை.
அது மட்டுமல்ல, சரீரத்துல அதிகமான நடுக்கம், குழப்பமான மனநிலை, மூச்சு விடுறதுல சிரமம், ஆன்சைட்டி, தற்கொலை எண்ணங்கள், இன்னுமாக ஹலூசினேஷன் அப்படின்னு சொன்னா மாய உலகத்துல மாய பிம்பங்களோட இருக்கிறது. அதாவது ஒரு இமேஜினரி வேர்ல்டுல அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரியாலிட்டியை விட்டு டிஸ்கனெக்டடாக, அதே நேரத்தில் ரொம்ப அக்ரஸிவான மனநிலை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. பொதுவாக இந்த ஜாம்பி அப்படிங்கிற இந்த வார்த்தை இது என்ன புது டேர்மா இருக்கு அப்படின்னு யோசிச்சோம்னா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும்னா நடைப்பிணம் அல்லது உணர்ச்சிகளற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். இறந்த மனிதர்கள் மறுபடியுமாக உயிரோட வந்து ஒரு விதமான மயக்க நிலையில சுய உணர்வும் கட்டுப்பாடுகளும் இல்லாம சுற்றுப்புறத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியாம குழப்பமான ஒரு மயக்க நிலையில அப்படியே ஒரு நடைப்பிணம் போல நின்று கொண்டிருப்பது, இதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக சொல்லப்படுது. அமெரிக்கால மட்டும் இந்த ஜாம்பி ட்ரக்ஸ் அடிக்ஷனுக்கு 2018 100 பேரும், அதே நேரத்தில் 2021 எடுக்கப்பட்ட சர்வேல 3468 பேர், அதாவது 35 மடங்கு அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதற்கு இந்த ஜனங்கள் அடிமைப்பட்டு மரணம் அடைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தரவுகள் தெரிவிக்கிறது. இதற்கு அடிமைப்படுகிற வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கை, குடும்பம், படிப்பு, எதிர்காலம், வேலை அப்படின்னு சொல்லி எதை பற்றியுமே அவங்க யோசிக்காம ஒரு மாய உலகத்துல, ஒரு இமேஜினரி வேர்ல்டுல தங்களையே மறந்து சஞ்சரித்து கொண்டிருக்கிறாங்க. இதனால நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கைய, எதிர்காலத்தையே அழித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாலிபர்கள் மட்டும் விழித்து கொண்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த தேசத்தையே மாற்றுகிற வல்லமையும் திறமையும் அவர்களுக்கு இருக்கு. தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் அடித்தளமாக இருக்க வேண்டிய வாலிபர்களை இன்றைய நாள்ல வன்முறைகளுக்கும் கலவரங்களுக்கும் உட்படுத்தி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக, சுயமாக சிந்திக்க முடியாதவர்களாக, செயலற்றவர்களாக, ஆபத்தானவர்களாக மாற்றி வருகிறது இந்த போதைப் பொருள் கலாச்சாரம். ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுக்கு பேக் போனாக இருக்கிற இளைஞர்களுடைய சிந்தனை இருக்குல்ல, அவங்க மைண்ட், அதை டார்கெட் பண்ணி கரப்ட் பண்ணி அழிச்சிட்டா போதும், அந்த தேசமே செயல்பட முடியாம மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுதான் இந்த நாட்கள்ல தீவிரமாக நடைபெற்று கொண்டு வருது. வெளிப்பார்வைக்கு போதைப் பொருட்களை பயன்படுத்தி அநேகர் சீரழிகிறார்கள் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு தெரிஞ்சா கூட இதனுடைய பின்னணியில ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பல் திட்டமிட்டே டார்கெட் பண்ணி செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா இவங்களுக்கு தெரியாது, இந்த கும்பலுக்கு பின்னால ஒரு தலைவன் இருந்து இவர்களையே இயக்கி கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த கும்பலுக்கே தெரியாது. அவர்கள் திட்டமிடுகிறதும் செயல்படுகிறதும் அவர்களுடைய திட்டம் அல்ல, அவர்களுக்கு பின்னால இருந்து ஒரு பெரிய சேனையே கிரியை செய்து கொண்டிருக்கு. அதுதான் சாத்தானும் பொல்லாத ஆவிகளும் சேனைகளுமாக இருக்கு. மனிதர்களை கொல்றதும் அழிக்கிறதும் தான் சாத்தானுடைய பிரதான பணி. ஏன் அப்படின்னு சொன்னா வேதத்துல அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கடைசி நாட்கள்ல ஏன் இவ்வளவு தீவிரமாக சிறுவர்களையும் வாலிபர்களையும் குறிவைத்தே எல்லா தீமைகளும் அரங்கேறி கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடைசி காலத்துல வாலிபர்களுக்கு அப்படின்னு சொல்லி பல மேன்மையான திட்டங்களை தேவனாகிய கர்த்தர் தமது ஆதீனத்துல முன்குறித்து வைத்திருக்கிறார். வாலிபர்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் பலவான் கையில் இருக்கிற அம்புகளாக பலத்தோடும் வைராக்கியத்தோடும் வல்லமையோடும் கர்த்தருக்காக பயன்படுவார்கள் அப்படின்னு சொல்லிதான் அவர்களை குறித்து வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. சாத்தானுக்கு எதிரான இந்த கடைசி கால யுத்தத்துல கர்த்தர் சார்பில நின்று யுத்தம் செய்து சாத்தானை ஜெயிக்கிற யுத்த தலைமுறைகளாக எழும்புவாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாலிபர்களை குறித்து சொல்லி இருக்கிறாரு. அதனாலதான் சாத்தான் தேவ திட்டங்கள் நிறைவேறக்கூடாதபடிக்கு தீவிரமாக பல வழிகளிலே கிரியை செய்து கொண்டே வர்றதை பார்க்கிறோம்.
வாலிபர்களை தேவன் தமது அபிஷேகத்தினால நிரப்பி பயன்படுத்த முடியாதபடிக்கு இன்னைக்கு அவங்களை கரைப்படுத்தி தங்களுடைய சிருஷ்டிகரை மறந்து தங்கள் விலையேறப்பெற்ற தேவ திட்டத்தை பத்தி எதுவுமே புரியாம அறியாம மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக சிந்தனையில மழுங்கடிக்கப்பட்ட நிலையில தன்னிலை மறந்தவர்களாக இந்நாட்களிலே மாறிக்கொண்டே வரதை நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து நம்ம அதிகமாக பாரம் கொண்டு ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கு. நம்முடைய தேசத்திற்குள்ள இப்படிப்பட்ட தீமைகள் துளிர்விட ஆரம்பிக்கிற பொழுதே அது வேரோடு முற்றிலுமாக அழிக்கப்படணுங்கிறதற்காக நம்ம வைராக்கியமாக ஜெபிக்கணும். இந்த போதை கலாச்சாரத்துக்கு நம்முடைய வாலிபர்கள் அடிமைப்பட்டு போகாதபடிக்கு இந்த நாட்கள்ல போராடி வைராகியமாக யுத்தம் செய்து ஜெபிக்கலாம் வாங்க. முதலாவதாக நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, உலக அளவுல தீவிரமாக பரவி வருகிற இந்த போதை கலாச்சாரம் நம்முடைய தேசத்திற்குள்ள நுழையக்கூடாது. அதை தடை செய்து நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அதே போல போதைப் பொருட்களை தயாரித்து உலக அளவுல வியாபாரம் செய்கிற இந்த மாஃபியா கும்பல்கள் பிடிப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர்களுடைய திட்டங்களும் செயல்களும் அழிக்கப்படவும் அவர்களை பின்னாலிருந்து இயக்குகிற சாத்தானுடைய தந்திரங்கள் முற்றிலுமாக முறியடிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்முடைய தேசத்தின் சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்படவும் போதைப் பொருள் குற்றங்களுக்கு எதிராக இதெல்லாமே அமல்படுத்தப்படணுங்கிறதுக்காக ஜெபிப்போம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, அப்பா உன்னதமானவரே, இந்த வேளையிலும் கூட உலகம் எங்கிலும் தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிற இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்திற்காக உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே. இந்த போதைப் பொருட்கள் நிமித்தம் கோடிக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே ஆண்டவரே. குறிப்பாக அப்பா எங்கள் தேசத்தின் வாலிபர்களும் ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட தீமையான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே இசப்பா. எங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டியவர்கள், கர்த்தர்க்கென்று வைராக்கியமாய் இருக்க எழும்ப வேண்டிய எங்கள் வாலிப சந்ததியானது இப்படிப்பட்ட போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு ஒன்றுக்கு உதவாதவர்களாய் செயலற்றவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. இப்படிப்பட்ட கிரியைகள் அது அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா. சாம்பி ட்ரக்ஸ் போன்றதான கொடிய போதைப் பொருட்கள் எங்க தேசத்துக்குள்ள நுழையாதபடிக்கு நாங்கள் அதை முந்தி தடை பண்ணி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே. இப்படிப்பட்ட கொடிய போதைப் பொருட்களை தயாரிக்கிற பொல்லாத மாஃபியா கும்பல்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிடிக்கப்படுவார்களாக. அவர்களுடைய கிரியைகள்லாம் அது அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. இந்த நாட்கள்ல இந்த பொல்லாத ஆண்டவரை மனிதர்களுக்கு பின்புலத்திலிருந்து கிரியை செய்கிற சாத்தானுடைய திட்டங்கள் அவனுடைய தந்திரங்கள் அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முடக்கப்படுவதாக. எங்க வாலிபர்களை பாதிக்கிற இப்படிப்பட்ட கிரியைகள் அது அழிக்கப்பட்டு போகும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். எங்க இந்திய தேசத்தை கூட உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்க தேசத்துல இப்படிப்பட்ட பொல்லாத தீமைகள் எழும்பாதபடிக்கு எங்க தேசத்தின் சட்டங்கள் அது கடுமையாக்கப்படுவதாக. எங்க வாலிபர்கள் அவர்கள் ஆண்டவரை பாதுகாக்கப்படுவார்களாக ஆண்டவரே. எங்க தேசத்தை கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படிப்பட்ட போதைப் பொருட்கள் நுழையாதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க கரத்துல நாங்க தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவது நம்ம ஜெபிக்க வேண்டியது, இந்த போதை மருந்துகளுக்கு அடிமைப்பட்டு தங்களுடைய முழு வாழ்க்கையே இழந்து செயலற்றவர்களாக மாறி வருகிற வாலிபர்களும் சிறுவர்களும் இந்த நாட்கள்ல தேவன் விடுவிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவர்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்திருக்கிற மேன்மையான திட்டங்களை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் தங்களுடைய சிந்தனைகளையும் ஆத்துமாக்களையும் கர்த்தருக்குள்ளாக பாதுகாத்து கொள்ளவும் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய சேனையா எழும்பி நின்று அவர் சார்பில் நின்று சாத்தானை எதிர்த்து யுத்தம் செய்கிறவர்களாய் நம்முடைய வாலிபர்கள் மாற்றப்படணுங்கிறதுக்காக ஜெபிப்போம். கர்த்தராகிய தேவனே, போதை மருந்துகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற வாலிபர்களையும் சிறு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்காக நாங்கள் தேவனுடைய பாதத்துல மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களும் சிறுவர்களும் மீட்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, குமாரன் விடுதலையாக்கினா மெய்யாவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா தகப்பனே, தங்களுடைய வாழ்க்கை இழந்து ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே செயலற்றவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிற வாலிப சமுதாயத்தை நாங்கள்
பார்க்கிறோமே ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே விடுவிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே மேலான திட்டங்கள் ஆண்டவரே, தம்முடைய சித்தம் ஆண்டவரே அவர்கள் மேல் நிறைவேற பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதை அவர்கள் உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே தகப்பனே தங்களுடைய மனங்களையும் ஆண்டவரே தகப்பனே தங்களுடைய சிந்தனைகளையும் ஆண்டவரே காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க வாலிப சமுதாயத்தை கர்த்தர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆண்டவரே, கர்த்தருக்கென்று வைராக்கியமாக ஆண்டவரே கடைசி கால சேனையாக ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் எழுப்ப வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவரிடத்திலே நம்ம மனப்பூர்வமாக ஜெபம் பண்ணினோம். கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு விட்டார். எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்முடைய தேசத்தையும் சரி உலக நாடுகளிலேயும் பல இடங்களில் இந்த எல்னினோ போன்ற காரியங்கள் எதுலேயும் பாதிப்பில்லாதபடி கர்த்தர் ஒரு பூரண பாதுகாப்பை தரணும். ஏன்னா கடைசி காலத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாமல் இந்த நாட்களை வாழுவது ரொம்ப கடினம். வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இவைகளுக்கு நீங்கள் தப்பிக்க வேண்டுமானால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இது இயேசு சொன்ன காரியம். அதனால் ஜெபத்தை அதிகப்படுத்திக்கங்க. எந்த தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் தம்முடைய செட்டையின் மறைவிலே உங்களை வைத்து மறைத்து காத்து கொள்ளுவார். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 27வது வசனத்திலே அடங்கியிருக்கு. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் இன்னொரு வசனம் சொல்லுது, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசிகளுக்கு சொல்லுகிற பிரதானமான ஒரு ஆலோசனை, சாத்தானுக்கு மாத்திரம் இடம் கொடுத்துறாதீங்க. நம்முடைய ஆதி பெற்றோர் செய்த மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய தவறு பிசாசுக்கு இடம் கொடுத்தது தான். அதனால் தலைமுறையாக மனித குலம் பட்ட பாடுகள், சந்தித்த பாதிப்புகள் சொல்லி மாளாது. நாமும் கூட இயேசுவை அறியாத காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். ஆனால் கர்த்தர் அந்த மாய வஞ்சகத்திலிருந்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். இப்போது சாத்தானிடத்திலிருந்து விடுதலையாகி நித்திய ஜீவனை தருகிற கர்த்தரிடத்திலே நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய முற்பிதாக்கள் பாவத்தில் விழுந்து சாத்தானுக்கு இடம் கொடுத்தாங்க, அதனால் அவர்களை நிரந்தர அடிமைகளாய் கட்டியிருந்தது. நான் உன்னை விடுதலை செஞ்சுருக்கிறேன். மறுபடியும் சாத்தானுக்கு மாத்திரம் இடம் கொடுத்துடாதீங்க. உங்கள் ஆதி பெற்றோரை வஞ்சித்ததை போல உன்னையும் எப்படா வஞ்சிக்கலான்னு காத்திருப்பான், இடம் கொடுத்துடாதீங்க என்ற எச்சரிக்கையை தான் அவர் சொல்லுகிறார். இப்போ நீங்கள் விடுதலை ஆயிட்டீங்க. ஆனால் சாத்தான் மறுபடியும் உங்களை சிறைப்பிடிப்பதற்கும் மறுபடியும் உங்களை தனக்கு அடிமையாக்கி கொள்வதற்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்படா நுழையலாம், உங்கள் மனசில் ஒரு இடத்தை பிடிக்கலாம், வாழ்க்கையில் ஒரு இடத்தை பிடிக்கலாம் என்று சொல்லி உங்களை சுற்றி வருவான். ஆகவே சொல்கிறார், ரொம்ப கவனம். அவன் பயமுறுத்தினாலும் பயப்படாத, நயங்காட்டினாலும் மயங்கிறாத, ஆசை காட்டினா அதுக்கு செவியே கொடுத்துடாத, எந்த விதத்திலும் சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சாத்தான் மனிதர்கள் குறிப்பாக ரட்சிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அவங்க தான் அவனுக்கு குறி. மற்றவங்க தான் அவனுடைய கையில் தானே இருக்கிறாங்க. அவர்கள் அடிமைகளாக இன்னும் பிசாசுக்கு சேவம் செய்கிறதானே செய்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு யார் அவனிடத்திலிருந்து விலகி போய் கர்த்தரிடத்தில் ஐக்கியமாக இருக்காங்களோ அவங்கள மறுபடியும் வெளியே கொண்டு வரத்தான் சாத்தான் முயற்சி பண்ணுவான். எந்தெந்த விதங்களில் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தன்னை நுழைத்து கொள்ள அவன் எப்படியெல்லாம் முயற்சி பண்ணுவான். ஒன்று பாருங்கள், தேவ ஜனங்களிடத்தில் அவர்களுடைய இருதயத்தை ஏவுவான். உள்ளே நுழைய முடியாது, ஆனால் இருதயத்தை முதல்ல ஏவுவான். இருதயத்தை ஏவி பக்கத்துலேருந்து பேசலாம்ல. உள்ளே தான் நுழைய முடியாது, உங்களை டச் பண்ண முடியாது, ஆனால் அங்கேருந்து பேசலாம்ல.
அப்போ வெளியே இருந்து தூரத்தில் இருந்து நம்மிடத்தில் பேசுவான். என்ன சொல்லுவான்? நம்முடைய இருதயத்தை தூண்டி இதை இப்படி செஞ்சு பாரு, அப்படி செஞ்சு பாரு. இதில் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு மனசில் சில எண்ணங்கள் வருதுன்னா அது தேவன் தருகிற எண்ணமா அல்லது பிசாசு தர்ற வார்த்தையா அப்படிங்கிறது கவனிக்கணும். கர்த்தரும் நம்முடைய இருதயத்தை ஏவி நல்ல காரியங்களை ஊழியங்களை செய்ய ஏவுவார். சாத்தான் என்ன செய்வான்? அவனும் நம்முடைய மனசை தூண்டுவான். அப்போ நம்ம இதை ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்க்குறவங்களாக இருக்கணும். நல்லது மாதிரியே தெரியும், ஆனால் மனசில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு. செஞ்சு பாரு. அவன் மிக முக்கியமாக செய்கிறது தேவனுடைய பிள்ளைகளின் இருதயத்தை தூண்ட முயற்சி பண்ணுவான். ஒருவர் மேலே ஒரு கோபத்தை தூண்டுவது, அவன் மேலே ஒரு எரிச்சலை தூண்டுவது, பொறாமையை தூண்டுவது. அவன் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பொறாமை அப்படியே தீ மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் யார் செய்கிறா? எதிர்மறையான காரியங்கள். அது பிசாசுனுடைய தூண்டுதல். கர்த்தரும் இருதயங்களை தூண்டுவார், ஏவுவார். பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஏவுவார்? அவனுக்கு உதவி செய்யி, அவனுக்கு ஜெபம் பண்ணு, அவனுக்கு ஊழியம் செய்யி, அவனுக்கு என்னுடைய அன்பை பற்றி எடுத்து சொல்லு. அவன் இப்போ ஆறுதல் இல்லாமல் இருக்கிறான், அவனை போய் சந்தி, ஆறுதல் படு. கர்த்தர் பேசுகிற அப்படி இருக்கும். சாத்தான் பேசுகிற இதே மாதிரி தான். இருதயத்தில் எண்ணங்கள் போல வரும். அவன் என்ன பேசுவான்? நம்மிடத்தில் பேசுவது, அவனை பார்த்தியா, அவன் உன்னை விட மிஞ்சி போயிடுவான் போல் இருக்குது. அல்லது இவனை பார்த்தியா, எவ்வளோ பணம் சம்பாரிச்சிட்டான் பாரு, நீ இதை செய் அதை செய் என்று அவன் தூண்டுவான். தேவனுடைய பிள்ளைகளின் இருதயத்தை தூண்ட அவன் எப்பொழுதும் முயற்சி பண்ணி கொண்டே இருப்பான். தாவீது எவ்வளோ பெரிய ஆள்! ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தவர், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர் என்று அழைக்கப்பட்டவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவ மனுஷன். அவருடைய இருதயத்தை சாத்தான் தூண்டினான். பாருங்க, உள்ள நுழையில சாத்தான் தூண்டினான். 1 நாளாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சில வசனங்கள். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலரை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. பார்த்தீங்களா? தாவீது கடவுளுடைய மனுஷன், அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், தேவனை துதித்து பாடுகிறவர், கர்த்தருக்கு பயந்த மனுஷன். அவருடைய இருதயத்தை மெல்ல சாத்தான் ஏவி விட்டானாம். எப்படி ஏவிட்டான்? அந்த படி அவன் ஏவின மாதிரி அப்படியே மனசில் அப்படியே அரிச்சலாக திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிறதுனால தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்செபா தொடங்கி தான் மட்டுமுள்ள இஸ்ரவேலரை எண்ணி அவருடைய இலக்கத்தை நான் அறியும்படி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவங்களுடைய எல்லை பேர்ஷிபால் ஆரம்பித்து அது தான் வரைக்கும் நீடித்திருக்கிறது. அது வரைக்கும் போய் நீங்கள் எல்லாரும் எண்ணி தொகை போட்டு என்னுடைய ஆளுமைக்கு கீழே இருக்கிறவங்க இராணுவம் எவ்வளோ பேர், மனிதர்கள் எவ்வளோ பேர்னு கணக்கு போட்டு கொண்டு வாங்கன்னு சொன்னார். இதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போவும் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அது தப்பு இல்லை. ஆனால் அவர் என்ன நோக்கத்துக்கு அது செய்தார் என்பது தான் அது நல்லா கவனித்து பார்த்தா தான் தெரியும். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 100 அவர் உமக்கு வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவரின் சேவகர் அல்லவா? எல்லாரும் உங்கள் ஜனங்கள் தானே. என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன். எல்லாரும் உங்கள் ஆட்க தானே. ஏன் நீங்கள் அதை விசாரிக்கிறீங்க? அப்படின்னா இதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குன்னு அர்த்தம். இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். யோவாப் கண்டுபிடிச்சிட்டார். இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இது என்ன மக்கள் தொகை கணக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது சொல்லி அனுப்பினது அவருடைய எல்லையிலே இருக்கிற ஜனங்களில் 12 கோத்திரத்தார் இருக்காங்கல்ல, அந்த 12 கோத்திரத்தாரில் யூத கோத்திரத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர், அதை தனியாகவும், மற்ற 11 கோத்திரத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர்னு அதை தனியாகவும், இதில் இராணுவத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் இராணுவத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கொண்டு வான்னு சொல்கிறார். அப்போ தான் யோவாப் சொல்கிறார், யூதனாக இருந்தால் என்ன, அவன் வேறு இஸ்ரேல் கோத்திரத்தில் வேறொரு கோத்திரமாக இருந்தானே, எல்லாருக்கும் நீங்கள் தானே ராஜா, ஏன் இதை 2ஆக பிரித்து கணக்கிடணும் அப்படிங்கிறதுனால தான் அவர் அப்படி சொல்கிறார். ஏன் தாவீது
அதை செய்யும்படிக்கு ஏவப்பட்டார்னா, தாவீது யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். அவருடைய மனசில் இப்போ நம்ம எப்படி நம்ம ஜாதி அவர் ஜாதின்னு பார்க்குறோமோ, தாவீதுடைய மனசில் என் இனத்தை சேர்ந்தவங்க என் ஆளுமையின் கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க, மற்ற கோத்திரத்தார் எவ்வளோ பேர் இருக்காங்க, இதை நீ எண்ணி கணக்கிடுன்னு சாத்தான் அவரை ஏவி விட்டது. பாருங்க, அவங்க கொண்டாந்து அந்த கணக்கு சொல்றாங்க பாருங்க. யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால், திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க, நான் சொல்றது செய் அப்படின்னு ராஜா கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தினால யோவாப் புறப்பட்டு போய் இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். இஸ்ரவேலில் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 11 லட்சம் பேரும், யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4 லட்சம் பேரும். அப்போ பார்த்தீங்களா, ரெண்டாக பிரிச்சிட்டாங்களா? அவங்க மக்கள் தொகை கணக்கிட்டா ஒட்டு மொத்தமாக 11 4 15 சொல்லியிருக்கணும். இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருக்கவங்கெல்லாம் சேர்த்து 11 லட்சமா. ஆனால் யூதாவிலே பட்டயம் உருவத்தக்க இராணுவ வீரர்கள் 4,70,000 பேர், கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர். அப்போ தனித்தனியாக கணக்கெடுத்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்களா, சாத்தான் அவருக்குள்ளே அந்த பிரிவினையை தூண்டி விடுகிறான். வாழ்க்கை எவ்வளோ பேர் இருக்காங்க, இது அவருடைய மனசில் வந்துகிட்டே இருக்குது. எதுக்கும் நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, நம்ம ஆளுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னதான் ஆனாலும் நம்மை அவங்க விட்டு கொடுத்துட மாட்டாங்க. மற்ற எல்லா கோத்திரத்துக்கும் நான் ராஜாவாக இருந்தால் கூட என் இனத்தை சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள அதிகாரிகள் யார் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, இராணுவத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. சாத்தான் அவருடைய இருதயத்தை ஏவி விட்டது. அப்படி ஏவும்போது நீங்கள் கவனமாக, இது கர்த்தருடைய வார்த்தையா, அந்த ஏவுதல் கர்த்தரால் உண்டாகிற ஏவுதலா அல்லது சாத்தானுடைய ஏவுதலா என்று கவனிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், கர்த்தருடைய ஏவுதல் என்றால் அவனுக்கு உதவி செய்யி, இவனுக்கு இரக்கம் செய்யி, அந்த இடத்துல போய் சுவிசேஷம் அறிவி. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பார்க்குறமே நிறைய ஏவுதல்களை, நீ மக்கெதோனியாவுக்கு போ, இன்றைக்கி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி கர்த்தருடைய ஆவி ஏவினார். ஆனால் இங்கே பிரிவினை, இங்கே வித்தியாசமான காரியங்கள். அப்போ சாத்தான் தேவ பிள்ளைகளின் இருதயத்தை ஏவலாம். ரெண்டாவது, சாத்தான் எப்படி உள்ளே நுழையறக்கு முயற்சி பண்ணுவான் அப்படின்னு கேட்டால், இச்சைகளை இருதயத்தில் தூண்ட முயற்சி பண்ணுவான். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனம், உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடி கணவன் மனைவி இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் ஒழிய ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். கணவனும் மனைவியும் உபவாசம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தீர்மானித்தா, கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் சம்மதம் தெரிவிக்கணும். அப்படி சம்மதிக்காமல் விட்டால் ஒருவர் பிரியாதிருங்கள், ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாததினால சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடி, சாத்தான் பாவ உணர்வுகளை தூண்டி விடாதபடி மறுபடியும் கூடி வாழுங்கள் என்று சொல்கிறார். அப்போ சாத்தான் என்ன செய்வானா, மாம்சத்தின் கிரியைகளை தூண்டி விடுவதற்கு முடியும் அவனால். அப்போ அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்த காரியம் என்ன பார்க்குறான், சாத்தான் வஞ்சிக்கும்படிக்கு பேசலாம், சத்தமே கேட்கும். சில இடத்துல ஆதியாகமம் புஸ்தகத்தில் படிச்சிருக்கீங்கல்ல, 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஏவாள் இடத்துல சாத்தான் பேசினான். இதெல்லாம் சாத்தான் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இடைப்படுவான் என்பதை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா, ஒரு தேவ மனுஷனுக்குள்ளே சாத்தான் நுழைய முடியுமா? பக்கத்தில் இருந்து பேசலாம், தப்பில்லை. ஆனால் ஒரு தேவ மனுஷனுக்குள்ளே சாத்தான் நுழைய முடியுமா? நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். சில மீட்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில கூட்டங்களில் பார்த்துருப்பீங்க, பேய் பிடிச்சி ஆடுவாங்க. அவர்கள் ஏதாவது எனக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, அல்லது நான் ஒரு பேயை பார்த்து பயந்துட்டேன், அல்லது இந்த பாவத்தில் விழுந்ததுனால இந்த பிசாசு பிடித்தது, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. பல்லெல்லாம் கடித்து, முடியெல்லாம் விரித்து போட்டு, கண்ணை விழித்து, கத்தி சத்தம் போட்டு அந்த மாதிரி பிசாசு துரத்தப்படுறத பார்த்துருக்குறோம். ஆனால் அவங்கெல்லாம் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கர்த்தரை அறியாதவர்களில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம கடவுளுடைய பிள்ளைகள், நமக்குள்ளே வெளியிருந்து பேசலாம், இருதயத்தை தூண்டலாம், வஞ்சிப்பதற்காக சில வார்த்தைகளை கொடுக்கலாம், இச்சையை தூண்டலாம். உள்ள நுழைய முடியுமா? ஒரு கேள்வி வருதில்ல. சாத்தான் புகுந்த தெய்வ மனிதர்கள்,
அப்படி உள்ள நுழைய முடியுமான்னு கேட்டால் நுழைய முடியும். வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. நம்ம கவனமாக இருக்கணும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த பல்லை கடிச்சிட்டு முடியை விரிச்சு போட்டு கண்ணை விழிச்சு பார்த்து கீழெல்லாம் உருண்டு அதுதான் பேய் பிடிச்சுன்னு நினைக்கிறோம். எல்லா பேயும் அப்படி ஆடுறது இல்லை. சில பேய் அமைதியாகவே இருக்கும். ஆனால் அது அவர்களுக்குள் நுழைந்து அவர்களுடைய முழு கட்டுப்பாட்டை தன்னுடைய கையில் வைத்து கொள்ளும். நான் சொல்கிறது கடவுளுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் கூட பண்ணப்பட்டிருக்கலாம், சர்ச்சுக்கு போவாங்க, காணிக்க கொடுப்பாங்க. அவர்களை சாத்தான் பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியும். அப்போ அலக்களிக்கிறது தான் நீங்கள் சாத்தான் பிடிச்சவங்கன்னு சொல்கிறீங்க. சிலரை அலக்களிக்காது, ஆனால் உள்ளே பிசாசு இருக்கும். வேதம் அதை பற்றி சொல்லுகிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாத்தான் புகுந்த தேவ மனிதர்கள். முதல் ஆள் யாருன்னு பார்த்தா சவுல். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இஸ்ரவேலர்கள் வந்து சாமுவேல் இடத்துல கேட்குறாங்க, எல்லா நாட்டுக்கு ராஜா இருக்கிறாங்க, அவர்கள் யுத்தத்திற்கு அழைத்து கொண்டு போய் எதிரி தேசங்களோட சண்டை போட்டு எங்களை பாதுகாக்கிறாங்க, ஆனால் இஸ்ரேலுக்கு மாத்திரம் ராஜா இல்லை, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. அப்போது கர்த்தர் காண்பிச்ச ஆள் தான் சவுல். சவுலை சாமுவேல் அபிஷேக எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணின போது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே இறங்கினார். வேதத்தில் அதை பார்க்குறோம். அவரை அபிஷேகம் பண்ணி சமஸ்த இஸ்ரவேலுக்கும் 12 கோத்திரத்துக்கும் நீதான் ராஜா என்று அவரை அடையாளப்படுத்தினாங்க. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு இருக்கிறார், சண்டைக்கு போகிறார், யுத்தம் செய்கிறார். ஆனால் இவர் வாழ்க்கையில் பின் நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தான் உள்ளே நுழைந்து யார் மேலே? ஒரு அபிஷேகம் பெற்ற ஆள் மேலே, சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டு கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின ஒரு மனுஷன் மேலே சாத்தான் உள்ளே நுழைந்தான். 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கர்த்தரால் வரவிடப்பட்டனா கர்த்தருடைய கதவை திறந்துட்டாலே போதும், உள்ளே வந்துடும், அவ்வளோதான். அவர் வா வான்லாம் கூப்பிட போகிறதில்ல. கர்த்தருடைய ஆவியானவர் வெளியே போயிட்டார், இப்போ எம்டியாக இருக்குது வீடு, அடுத்து சாத்தான் உள்ளே வந்துடும், கர்த்தர் விட்டு கொடுத்துட்டார். அப்போ சாத்தான் இவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. 1 சாமுவேல் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுது, மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று, அவன் வீட்டிற்குள்ளேயே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் போது தானே தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆனால் சாத்தான் பாருங்க, அவருடைய ஆவியானவர் வெளியேறிவிட்டார், இந்த பொல்லாத சாத்தான் உள்ளே நுழைஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடாது என்பதற்காக கர்த்தருடைய ஆவி அவன் மேலே இருந்தபோது என்ன செய்தானோ அதே மாதிரி அதை அப்படியே பிரிட்டன் பண்ணுது. என்ன செய்யுதுன்னா, கர்த்தருடைய ஆவி சவுல் மேலே இறங்கின போது தீர்க்க தரிசனம் சொன்னார்ல, நானும் அதே மாதிரி சொல்கிறேன்னு சொல்லி அது பாட்டுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுது. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் செஞ்ச கிரியை மாதிரியே செய்து தன்னை ஒரு கடவுளுடைய ஆவிதான் என்று சவுலை நம்ப வைக்கவும் அவரை சுற்றி இருக்கிறவர்களை நம்ப வைக்கவும் இது என்ன மாதிரி காரியம் பண்ணுது பாருங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். அப்போ பாருங்கள், இந்த பொல்லாத ஆவி அவருக்குள்ளே நுழைந்தது. ஏன்? எதனால்? நல்லா தானே போயிட்டு இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் தானே அவரை அபிஷேகம் பண்ணி இருந்தார், போன யுத்தத்திலெல்லாம் ஜெயத்தை கொடுத்தாரே. அப்போ எப்படி உள்ள நுழைய முடியும்? எப்படி நுழைய முடியும்னா, சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் அவன் சாத்தானுடைய கிரியைகளுக்கு இடம் கொடுத்தான். அப்போ தான் சாத்தான் அவனுக்குள் புகுந்து கொண்டான். அப்போ கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ண முடியாதபடி நம்ம பாவத்திற்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் வெளியேறி போனால் அடுத்த நிமிஷம் சாத்தான் உள்ளே புகுந்து கொள்ளுகிறான். பாருங்க, சவுல் சாத்தான் உள்ளே புகுந்து கொண்டதற்கு என்ன காரணம்? 1, கர்த்தரை துக்கப்படுத்தினார், அதான். 2வது, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றாமல் போனார். 3வது, சுய பெருமை. நான் தான் செஞ்சேன், இது கர்த்தரால் ஒன்றும் உண்டாகலை, அவராக நினச்சிக்கிட்டார்.
நான் போன இடத்துல என்னுடைய எதிரிகளை துரத்தினேன். அம்மோனியர்கள், அமலேக்கியர்கள் எல்லாரும் விரட்டி அடித்தேன், மோவாபியரை விரட்டி அடித்தேன், எவ்வளோ பெரிய ஜெயபுருஷனாக இருக்கிறேன் என்று நினைத்தான். ஆனால் அவருடைய முந்தின காலத்தை, கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னால் இருந்த காலத்தை கவனித்து பார்த்தா வீட்டில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அவர் தன் தகப்பனுக்கு சொந்தமான மாட்டை ஓட்டி கொண்டிருந்தார். ஒரு பெரிய ராஜ குடும்பத்திலேருந்து வந்தவர் அல்ல, ஒரு சாதாரண ஒரு மாடு மேய்க்கிறாள். ஆடு கூட இல்லை, தாவீது ஆடு, இவர் மாடு மேய்க்கிறாள். ஆனால் இப்போ அவருக்கு அதெல்லாம் மறந்துடுச்சு. நான் போனேன், ஜெயித்தேன், எனக்கு இவ்வளோ நடந்து அவ்வளோ நடந்துன்னு சொல்லி கர்த்தரை அவன் துக்கப்படுத்தினான். பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம், அதில் 11, 12 வாசிக்கிறேன் பாருங்க. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கணும். என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினது கர்த்தருக்கு சந்தோஷமாக இருக்குதா, மனஸ்தாபமாக இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணினால சந்தோஷப்படுறாரா? நான் இவனை அபிஷேகம் பண்ணினேன், எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருக்கான் பாரு. நான் இவனை அபிஷேகம் பண்ணினேன், எவ்வளோ பேருக்கு நன்மை செய்திருக்கிறான் பாரு. அப்படி கர்த்தர் உங்களை பற்றி, உங்களை அபிஷேகம் பண்ணினதற்காக அவர் சந்தோஷப்படுகிறார்னு நினைக்கிறீங்களா? அல்லது இவனை அபிஷேகம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அந்த அபிஷேகத்தை விற்று காசாக்குகிறான், என் வரத்தை நம்புகிறவர்களை பொய்யான காரியங்களை சொல்லி பணம் சேர்க்கிறான், நான் இவனுக்கு கொடுத்த ஊழியத்தை கள்ள ஊழியமாக மாற்றி மனசுக்கு வந்ததெல்லாம் பேசுகிறான், இவனை நான் ரட்சித்ததில் எனக்கு மனஸ்தாபமாக இருக்குன்னு சொல்கிறாரா? அல்லது இவன் எதுவுமே செய்கிறதில்ல, கனி கொடுக்காமல் அப்படியே இருக்கிறாயா? அபிஷேகம் பண்ணதிலிருந்து எந்த கனியும் இல்லாமல் கனி கொடாத மரத்தை போல் இருக்கிறான். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணதுனால, ரட்சித்ததுனால சந்தோஷப்படுறாரா, மனஸ்தாபப்படுறாரா? அது நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் மனஸ்தாபப்பட்டு விட்டார் என்றால் அடுத்து வரதெல்லாம் ஆபத்து தான். நான் அவனை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி, 2வது காரியம் அவர் செஞ்சது பாருங்க, கர்த்தரை விட்டு திரும்பி. முதல்ல எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க, பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, ஊழியங்களுக்கு போகிறது, சபைக்கு போகிறது, எல்லாம் சரியாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ஜெபத்தை நெக்லெக்ட் பண்ணுவாங்க, பைபிள் படிக்கிறத நெக்லெக்ட் பண்ணுவாங்க, சபை கூடி வருதலை நெக்லெக்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஜஸ்ட் நாங்கள் அபிஷேகம் பண்ணப்படுறோம், அதெல்லாம் வீட்டிலே பார்த்துக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் கர்த்தரை விட்டு திரும்புவார்கள். இவன் என்ன செய்தான்? அவன் என்னை விட்டு திரும்பி, இதுவரைக்கும் என்னை அவன் மனசு பற்றி கொண்டே இருந்ததே, அதை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். நான் அவன் எதுக்கு அபிஷேகம் பண்ணேன்? நான் அவனுக்கு என்ன சொல்லி அவனை அழைத்திருந்தேன்? நான் அவனுக்கு என்ன கட்டளை கொடுத்தேன்? அவனை குறித்து என்ன சித்தம் வைத்திருந்தேன்? அதை பற்றி அவன் கவலையே படவில்லை. என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து, கர்த்தர் துக்கமாக சொல்கிறாருன்னு பார்த்து, அவர் மனசை நோகடிச்சிட்டாங்களேன்னு பார்த்து சாமுவேல் துக்கமடைந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அழுக, புலம்பல், கதறல். ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சே, நீங்கள் அபிஷேகம் பண்ணி உங்களை மனம் கலங்க வச்சுட்டானே அப்படின்னு அவர் கதறுகிறார். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். இப்படி பண்ணிட்டானே இந்த ஆள், கர்த்தர் வந்து சொல்கிற அளவுக்கு, மனஸ்தாபப்படுற அளவுக்கு ஆக்கிட்டானே என்று அவரை சந்திக்க போனார். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி, பார்த்தீங்களா, முதல்ல கர்த்தரை மனஸ்தாபப்படுத்தினான், அடுத்து கர்த்தரை விட்டு திரும்பிட்டான், அதுனா பின்மாற்றம். 3வது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் போனால், அதனால் கர்த்தர் அவன் மேலே மனஸ்தாபமானார். போதாதுன்னு இவன் என்ன செய்யறான்? அவர் போய் பார்க்குறாரு, கர்மேல் மலைக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி பின்பு பல இடங்களுக்கும் சென்று கில்காலுக்கு போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டு, ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஜெயஸ்தம்பத்தை நாட்டி, அப்படின்னா தெரியுதில்ல, தன்னுடைய வெற்றிக்கு ஒரு பெரிய ஒரு தூண் எழுப்புறது, எழுப்பி அதில் வந்து என்னுடைய வீர பிரதாபங்களை பாருங்கள், நான் போய் ஜெயிச்சது என்று தன்னை முன்னிலைப்படுத்தினான். அடுத்து தன் பாவத்தை மறைத்தான். வேதம் சொல்லி தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று
1 சாமுவேல் புஸ்தகம் 15வது வசனம் சொல்லுது, அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஆடு மாடுகள் எல்லாம் சபிக்கப்பட்ட தேசத்திலிருந்து கொண்டு வரக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரே. ஆமாம், நாங்கள் கொண்டு வரலேன்னு நான் முதல்ல. அப்படியானால் நான் கேட்கிற அந்த ஆடுகளின் மாடுகளின் சத்தம் என்னன்னு கேட்டார். இராணுவம் தானே இங்கே இருக்கிறீங்க, ஆடு மாடு சத்தம்லாம் கேட்குதே. அப்போ உடனே சொல்கிறார் பாருங்க, அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். கடவுளுக்கு கொடுக்கத்தாங்க, அதுவும் உங்கள் கடவுளுக்கு கொடுக்கறது தான். பாருங்க, அப்போ அவன் செய்தது தன் பாவத்தை மறைத்தான். கர்த்தர் செய்யக்கூடாது சாபத்தீடானது தொடாதனதை தொட்டான். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தான். ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீ போகிற அந்த அமலேக்கு தேசத்தில் எந்த கொள்ளை பொருளையும் நீ கொள்ளையடிக்கக்கூடாது, ஆடுகள் மாடுகள் அவைகளை எடுத்து கொண்டு வரக்கூடாது, அது சபிக்கப்பட்டதுன்னு கர்த்தர் சொன்னான். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தார். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுது, சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருகிறதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீரே என்றான். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவங்க, தன் பாவத்தை மறைக்கிறவங்க, கர்த்தரிடத்தில் பாவத்தை மறைக்கக்கூடாது, பாவத்தை மறைக்கிறவங்க, கர்த்தரை துக்கப்படுத்தினவர்கள், கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றாமல் போகிறவர்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்கி திரும்பி போனவர்கள், சுய பெருமை அடைகிறவர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் வந்து விட்டதுன்னு சொன்னால் கவனம். கர்த்தர் விலகவும் சாத்தான் நுழையவும் நம்ம ஆபத்தான விளிம்பு நிலையில் இருக்கிறோம் என்பது பொருள். ஆண்டவர் தான் என்னை ஒரு காலத்தில் பாவத்தை மன்னித்து என்னை அபிஷேகம் பண்ணிட்டாரே, அப்போ சாத்தான் இனி தொடவே முடியாதுன்னு நினைக்காதீங்க. நாம் சரியாக இருக்கிற வரைக்கும், நாம் சாத்தானுக்கு இடம் கொடாது இருக்கிற வரைக்கும், கர்த்தரை அண்டி கொண்டிருப்பதே எனக்கு நலம் என்று தாவீது சொன்ன மாதிரி, ஆண்டவரை விடாமல் நீங்கள் பிடிச்சிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு தான். ஆனால் கர்த்தரை விட்டு திரும்பினால் சாத்தான் நமக்குள்ளே நுழைவதற்கு ஏது உண்டாகும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சவுல் சாதாரணமான ஆள் கிடையாது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தராலே வாக்குத்தத்தம் பெற்றவர். நீ போ, உன் கூட நான் இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் அனுப்பினார். கர்த்தராலே ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டவர். அப்படிப்பட்ட ஆளே தன்னுடைய குணாதிசயத்தில், தன்னுடைய காரியத்தில் கவனமில்லாமல் போகும்போது சாத்தான் அவருக்குள்ளே நுழைஞ்சிட்டான். சாத்தான் ஒரு ஆளை வஞ்சிக்கிறது வேற, உள்ளே நுழையிறதுங்கிறது வேற. அப்படியே ஃபுல் கண்ட்ரோல் அவன்கிட்ட போயிடுச்சு. அவராக பேசுகிறாரு, உளர்றாரு, கீழே விழுகிறாரு, தள்ளுது, அலக்களிக்குது, வாயில் நுர தப்புது. தாவீதை பார்த்தா கோவம் வருது, ஈட்டியை தூக்கி அவர் மேலே எரிகிறார். அவனை விடமாட்டேன், கொல்லாமல் விடமாட்டேன், ஏன்னா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இங்கே உள்ளே இருக்கிறது இருளின் ஆவி. ஒரு பொல்லாத ஆவி ஒரு ஆளுக்குள்ளே பிடிச்சா எந்த அளவுக்கு அலைக்கழிக்குமோ, அவனா வீட்டில் உட்காந்து வஸ்திரம் விலகி தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறார், கத்துறாரு, சத்தம் போடுறாரு. பாருங்கள், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளுடைய நிலைமை. அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டோம், இனி நம்ம எப்படி வேணாலும் இருக்கலான்னு நினைக்க முடியாது. அந்த அபிஷேகத்தை காத்து கொள்வது நம்முடைய கையில் இருக்குது. 2வது, அனனியா சஃபீரா, இந்த 2 பேரும் ரட்சிக்கப்பட்டு முதல் நூற்றாண்டு சபையிலே குடும்பமாக பங்கு பெற்றவர்கள். ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தர் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்த்து வந்தார். அப்போ அந்த சபையில் தான் அந்த அனனியா சஃபீரா என்றவர்கள் சபையில் இருக்கிறாங்க. எல்லாரும் சபையில். அப்போ இவங்க கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டிருக்கணும். எல்லார் மேலும் தேவனுடைய கிருபை தங்கியிருந்தது என்று அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது. அவர்கள் எல்லாரிடத்திலும் கர்த்தருடைய கிருபை தங்கியிருந்தது. மனுஷரிடத்தில் தயவு பெற்றிருந்தாங்க. அவர்கள் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் அப்போஸ்தல உபதேசத்திலும் உறுதியாய் தெரிவித்த அந்த கூட்டத்தில் ஒரு ஆள். அவர் சுற்றி ஜெபம், சுற்றி ஆராதனை. இவரும் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு குடும்பமாக உள்ள வந்து அப்படி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவருடைய இருதயத்தை சாத்தான் நிரப்பினான். அப்படின்னா சாத்தான் உள்ளே பூந்துட்டான்னு அர்த்தம். இருதயத்தை நிரப்பினான், உள்ள நிரப்பினான். எப்படி? அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்கள். அந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா அறிந்த சம்பவம் தான். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சஃபீராலும்
தங்களுடைய காணி ஆட்சியை விற்றார்கள். ஏன் காணி ஆட்சியை விற்றாங்கன்னா, அந்த சபையில் எல்லாரும் கர்த்தருடைய வருகை இங்கே நம்முடைய தலைமுறையிலே வந்துரும்னு நம்பினார்கள். அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, இனி நம்ம போய் வீடு வாசல் தோட்டம் துறவுகள் வாங்குவதற்கு காலம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் பரத்துக்கு ஏறும்போது சொல்லிட்டு போனார், இவர் எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார்னு சொன்னாங்க. அதை அந்த சீஷர்கள் கேட்டிருந்தாங்க. அப்போ உடனே அவங்க என்ன நினைப்பாங்க, போனவர் போயிட்டு இப்போ திரும்பி வந்துடுவார்னு நினைப்பாங்க. 2000 வருஷம் ஆகும்னு நமக்கு தானே தெரியும். அவர்கள் காலத்தில் அவங்க காலத்தில் வந்துடுவாங்கன்னு நினச்சாங்க. அதனால் அவர்களெல்லாம் கூடி பேசி, எல்லாரும் இனிமேல் நம்ம போய் என்னையா செய்ய போகிறோம், எல்லா சொத்தையும் ஒன்றா வச்சு ஒன்றாக எல்லாரும் அனுபவிப்போம், ஜெபம் பண்ணுவோம், மொத்தமாக சமைப்போம், சாப்பிடுவோம்னு சொன்னாங்க. அதன்படி அவரவர்கள் தங்களுடைய சொத்துக்களை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. ஆனால் இந்த அனனியா சப்பீராவுக்கு மாத்திரம் என்னென்னா, இது முழுசையும் கொண்டு போய் கொடுக்குறோமே, நாளைக்கு ஒரு வேளை கர்த்தர் வராவிட்டால் அல்லது நாளைக்கு நம்முடைய எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயம். அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது மாய்மாலம், வெளி தோற்றத்தில் இவங்களும் கொண்டாந்து கொடுத்த மாதிரி தெரியணும், ஆனால் கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யலாம், 2 பேரும் கணவன் மனைவி உட்காந்து பேசுகிறாங்க. முழு காசையும் விற்று கொடுத்துடணுமா, ஒருவேளை அவங்களுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருந்திருக்கலாம், அதை விற்று பார்த்தபோது அவங்களுக்கு மனசு ஒரு மாதிரி பேதலிச்சது, முழுசையும் கொண்டு போய் கொடுக்கணுமா. அப்போ என்ன செஞ்சுருக்கலாம், வந்து ஐயா எங்களுக்கு முழுசையும் கொடுக்க மனசு இல்லை, ஒரு குறிப்பிட்ட தொகையை காணிக்கை கொடுத்துறோன்னு சொன்னால் ரைட்டு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, மற்றவங்க என்ன தப்பாக நினைப்பாங்களே. அப்போ அவர்களுக்குள்ளே என்ன பேசியிருக்கணும், நம்ம எவ்வளோக்கு விற்றோன்னு யாருக்கு தெரிய போகுது, சொத்தில் ஒரு பெரிய பகுதியை ஒதுக்கி வைத்து விட்டு கொஞ்சத்தை கொண்டு போய் கொடுத்து இவ்வளோ தான் விற்றோன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு அவர்கள் வெளி தோற்றத்தில் பார்த்தா கொடுத்த மாதிரி தெரியணும், உள்ளுக்குள்ளே பார்த்தா மாய்மாலம். இதான் மாய்மாலம். ஆனால் இவர்கள் போய் நேரடியாக சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயா எல்லாரும் கொடுக்குறாங்க, அது என்னுடைய சொத்து தான், அதில் ஒரு பங்கை கொடுக்குறேன்னு சொன்னால் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அதைத்தான் அவர் கேட்குறார். சொத்து உங்ககிட்ட தானே இருந்தது, அதில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உன் கையில் தானே இருந்தது, ஆனால் நீ அதை மறைத்து பரிசுத்த ஆவியான இடத்துல போய் சொன்னியே. அனனியா சப்பீரா என்னும் பேருடைய மனைவியும் சப்பீராலும் தங்கள் காணி ஆட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய 2 பேருக்கும் தெரிஞ்சு கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இது யார் செய்கிற வேலை இந்த மாய்மாலம் அப்படின்னா, சாத்தான் உன் மனசை நிரப்பிட்டான். அப்போ அதனால் நீ என்ன செய்கிறாய், மாய்மாலமாக வெளியே எல்லாரும் என்னை பாராட்டணும், ஆனால் உள்ளுக்குள்ளே கொடுக்க மனசு இல்லை. அவர் சொல்கிறார், அது விற்கிறதுக்கு முன்னால் உன் கையில் தான் இருந்துச்சு, யாரும் உன்னை கட்டாயப்படுத்தலையே, நீ வந்து சொல்லியிருக்கலாமே நேர்மையா, ஆனால் வெளித்தோற்றத்தில் உன்னை எல்லாரும் மதிக்க வேண்டும் என்று நினைத்தாய், உள்ளுக்குள்ளே இதை வஞ்சித்து வைத்தாய். வஞ்சித்து வைத்தது மாத்திரல, இவ்வளவு தானே விற்றாய் என்று கேட்டபோது ஆமான்னு சொன்னேன். நீ என்கிட்ட சொல்ல, பரிசுத்த ஆவியானிடத்தில் சொன்னாய். அப்படி சொல்லும்படி பரிசுத்த ஆவியானவராக இருந்தால் என்ன, அப்போஸ்தலராக இருந்தால் என்ன, அவங்கள ஏமாற்றலாம் அப்படின்னு நினச்சி பொய் சொல்லும்படி இது ஓம் மூலம் வந்ததில்லை, சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினா. அப்போ அந்த வஞ்சிக்கணும்னு நினச்ச போது, பரிசுத்த ஆவியானிடத்தில் பொய் சொல்லும்போது சாத்தான் உள்ளே நுழைந்தான் என்று வேதம் சொல்லுது. தேவனிடத்தில் துணிகரமாய் பேசுவது கூடாது. ஆண்டவர்கிட்ட வந்து துணிகரமாக பேசிடாதீங்க. மனுஷர்கிட்ட பேசினா கூட பரவாயில்ல, பரிசுத்த ஆவியானவரிடத்திலே துணிகரமாய் பேசாதீங்க. பிரசங்கி 5:2 இதை வலியுறுத்தி சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. நான் என் ஊழியத்தில் இவ்வளோ வருஷத்தில் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு காரியம், நான் அறிந்து கொண்ட ஒரு காரியம், கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து சொன்னால் அவரிடத்துல எதிர் பேசக்கூடாது, வாயாடக்கூடாது, இல்லை இதை எப்படி செய்யலாம் அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் என்ன சொன்னாலும் உடனே அதை ஏற்றுக்கொள்ளணும், ஆமான்னு சொல்லிடணும் என்பது தான் நான் கற்றிருக்கிறேன். அவர்கிட்ட போய் தர்க்கம் பண்ணுறதோ, அவர்கிட்ட பேசுகிறதோ, நம்முடைய அறிவை காட்டுகிறதோ, இல்லை ஆண்டவரை இதை இப்படி செஞ்சால் சரியாக வராது,
என்று பேசுவது, அப்படிலாம் பேசாதீங்க. அதான் வேதம் சொல்லுது, தேவ சமூகத்திலே துணிகரமாய் பேசாத. கர்த்தர் சொல்லிட்டா அதுக்கு மேலே அப்பீலே கிடையாது. அப்போ நீ துணிகரமாய் பேசாதே. இவங்க போய் துணிகரமாக பொய் சொல்கிறாங்க, யாருக்கு தெரிய போகுது? நீ பரிசுத்த ஆவியில் நிறைந்தவன் தானே, அங்கே நடக்கிற அற்புதத்தெல்லாம் கண்ணால் பார்த்தியே, மரித்தவர்கள் உயிரோடு எழும்புறதை பார்த்தியே. அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல அவரிடத்துல வந்து பொய் சொல்லும்படி அந்த தைரியம் உனக்கு எங்கிருந்து வந்தது? சாத்தான் அவருடைய இருதயத்தை நிரப்பினான். மூணாவது காரியம் பாருங்க, மூணாவது ஆள் யாரு? யூதாஸ் காரியோத். யூதாஸ் காரியோத்து இயேசுவால் நேரடியாய் தேர்வு செய்யப்பட்டவர். இயேசு தம்முடைய சீஷர்களை வந்தவங்களை சேர்க்கறல, அவரே போய் அவர்களை தன் ஊழியத்திலே அழைத்து கொண்டார். இயேசுவால் அழைக்கப்பட்டவர், இயேசு செய்த அற்புதங்களை பார்த்தவர், இயேசு தம்முடைய சீஷர்கள் மேல் தம்முடைய ஆவியை ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர். நீங்கள் புறப்பட்டு போய் ஜனங்களுக்கு இதை சொல்லுங்க, அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிங்க என்று சொல்லி கர்த்தர் தம் சீஷர்களை அனுப்பினார்கள். அப்போவே அந்த கூட்டத்திலையும் யூதாஸ் இருந்தார். ஊழிய அழைப்பு பெற்றவர், இயேசுவோடு கூட 1.5-3 வருஷம் தங்கியிருந்த ஆள், இயேசு செய்த அற்புதத்தை கண்ணால் கண்டவர், இயேசுடைய பிரசங்கத்தை கேட்டவர், இயேசுவோடு கூட மாம்ச ரீதியாகவே கூட இருந்தவர். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பங்கு வச்ச போது இவரும் ஒரு கூடையை தூக்கிட்டு போனார். அவர் எடுத்த கூடையிலேயே அற்புதம் வந்தது, எடுக்க வந்தது. கையில் அற்புதத்தை தொட்டு பார்த்த ஆள், இயேசு பேசுகிற வார்த்தையை கேட்ட ஆள். இந்த ஆளுக்குள்ளே என்ன நடந்து பாருங்க, இயேசுவோடவே இருந்த ஆள். இவருக்கு என்ன நடந்தது? யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 21 சில வசனம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தாங்க. அவங்க ராப்போஜனம் அந்த பந்தி சாப்பிட்றதுக்கு எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இயேசு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்ன உடனே சீஷர்கள் ஒருத்தரை பார்த்துட்டாங்க, என்னையா புதுசாக சொல்கிறாரு. அந்த சமயத்தில் அவருடைய சீஷர்கள் இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒருவன் யோவானே இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். எப்போவுமே அவர் அப்படியே ஆண்டவருடைய தோளில் சாஞ்சிக்கிட்டே இருப்பார். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். என் கேட்டு சொல்லி அவன், ஏன்னா அவன் தான் பக்கத்தில் இருக்கிறாரு, அவர் கேட்டு சொல்லு மெல்ல அப்படின்னு சொன்னான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்றான். யோவார் கேட்கிறார். இயேசு பிரதியுத்தரமாக, பாருங்க எவ்வளோ பெரிய காரியம். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து அப்பத்தை எடுத்து அதை தோய்த்து அந்த திராட்சரசத்தை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத் இடத்திலே கொடுத்தார். அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். யாருக்குள்ள? சீஷன், அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருடைய அற்புதத்தை ருசி பார்த்தவன், இயேசுவோடு கூட இருக்கிறவன். இயேசுடைய கண் பார்வையிலேயே சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். இவ்வளோ பெரிய பயங்கரம் பார்த்தீங்களா? ரொம்ப கவனமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கணும். நம்முடைய ஊழியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இயேசுனுடைய மேற்பார்வையில் எங்கேயோ வெளியே போனோன்னே பிடிக்கல. அந்த துணிக்கை வாங்கின உடனே, அப்போ அந்த இடத்துல 12 பேர் இருக்கிறாங்க, இயேசு இருக்கிறாரு. சாத்தான் அவனுக்குள் உள்ளே நுழைந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றான். யாரை நோக்கி? சாத்தானை பார்த்து. நீ செய்ய போகிறதை சீக்கிரம் செய், காட்டி கொடுக்க தானே போகிற, போ என்றான். அப்போ அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 17-18 அந்த காரியம் சொல்லுது. இப்போ பாருங்க, அந்த சம்பவத்தில் அவர் சாத்தான் உள்ளே நுழையும்படிக்கு அவருக்கு ஒரு நிமிஷத்துலலாம் இடம் கொடுக்கல. துவக்கத்தில் இருந்தே அப்போஸ்தலர் 1:17-18 அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு, யார்? யூதாஸ், இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அப்போ பண ஆசை அவனிடத்தில்.
கர்த்தரை காட்டி கொடுத்து அந்த பணத்தினால அவனை சம்பாதித்தான். ஆனால் எங்களில் ஒருவர் கர்த்தர் என்னை அழைச்ச மாதிரி எங்களை அழைச்ச மாதிரி அவனை அழைத்திருந்தார் என்று. எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா? அவன் இதற்கு முன்னால் போய் அங்கே இருக்கக்கூடிய தேவாலயத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியர் இடத்துல சம்பந்தம் வைத்து அவங்ககிட்ட பேசி அவரை காட்டி கொடுக்க எவ்வளோ பணம் கொடுப்பீங்கன்னு பேசிட்டு துணிகரமாய் வந்து பந்தியிலே பங்கு பெற்றான். இயேசுக்கு தெரியும் அவன் எங்கேருந்து வர்றான்னு தெரியும். எல்லாரும் சீஷர்கள் ஒன்றா தான் தங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த யூதாஸ் காரியத்து மாத்திரம் தேவாலயத்தில் இருக்கிற ஆசாரியர்களோடையும் தொடர்பு வச்சுருந்தான், இயேசுவின் இயேசுவோடையும் தொடர்பு வச்சுருந்தான். ஆகவே அவன் இங்கும் அங்கும் போக்குவரத்துமாய் இருந்தான். நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க. தேவனிடத்தில் வரும்போது ஒரு தேவ பக்தியின் வேஷம், வெளியே போயிட்டால் வேறு வாழ்க்கை. இந்த போக்குவரத்துமாக இருக்காங்கல்ல, அவர்கள்தான் சாத்தானுடைய ஒரு டார்கெட். இவன் இந்த சீஷர்களோட எப்போ அங்கேயே தங்கியிருப்பதில்லை. பேதுருக்கு பாருங்கள், குடும்பம் இருந்தது, மாமியார் இருந்தாங்க, குடும்பம் இருந்தது, வீடு இருந்தது, மனைவி இருந்தார்கள். ஆனால் இயேசுவோடையே ஒரு 3.5 வருஷம் தங்கிட்டார். வலையை விட்டுட்டு வந்தவர் தான், அவரோடையே இருந்துட்டார். இயேசு ஊழியத்துக்கு போகிற வழியில் தான் அவருடைய மாமியின் வீட்டுக்கு போனார் ஒழிய, இவர் நீங்கள்லாம் போங்க நான் இங்கேயே இருந்தேன்னு சொல்லலை. அவர் இயேசுவோடே இருந்தார். ஆனால் யூதாஸ் காரியத்து மாத்திரம் இவர்களோட எப்பொழுதும் ஒரே மாதிரி தங்குறது இல்லை. காரணம் என்னென்னா, சரித்திரத்தில் அதை எடுத்து வாசித்து பார்க்கும்போது யூதாஸ் காரியோத்து மாத்திரம் எருசலேமிலிருந்து வந்தவர். அவர் ஒரு முழு யூதர். மற்ற சீஷர்கள் கலிலேயாவிலிருந்து வந்தவங்க. கலிலேயாவிலிருந்து வந்தவங்களை யூதர்கள் மதிக்க மாட்டாங்க. இவங்க வந்து ரொம்ப ஸ்லம்மில் இருக்கிறவங்க, இவர்கள் முழு யூதர்கள் இல்லை, இவர்கள் ஒரு விதமான ஜனங்கள், இவங்களை தொடக்கூடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. அவர்கள் நடுவிலே யூதாஸ் இருந்தான். யூதாஸ் யூதர்களை சேர்ந்தவன், எருசலேமை சேர்ந்தவன். அவர் இவர்களோடு இருந்து இவருடைய நடவடிக்கை கவனித்தா கூட இந்த சீஷர்களோட ஒன்று மண்ணா பழகிறதுல அவனுக்கு உடன்பாடு இல்லை. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மறுபடியும் தன்னுடைய எருசலேமுக்கு போயிடுவார். அங்கே இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கள், ஆசாரியர்கள் அவர்களோடெல்லாம் சேர்ந்து பேசுவார். போக்கும் வரத்துமாய் இருப்பார் அவர் அடிக்கடி. அதனால் அவர் சுலபமாக அவர்களால் பிடிக்கப்பட்டார். எப்போது நீங்கள் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், எம்மட்டும் 2 நினைவினால் குந்தி குந்தி திரிவீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவனுடைய தொடர்பு பாவம் செய்கிறவர், கர்த்தருக்கு விரோதமானவர்களோடு இருந்தது, கர்த்தருடைய சீஷர்களோடு இருந்தது. அடுத்து 2வது பாருங்கள், ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறார். அவர் சொல்கிறார், இந்த அப்பத்துணிக்கையை தோய்த்து யாருக்கு கொடுக்குறேனோ அவன்தான். அப்போ யூதாஸ் வந்து உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்கு ஏற்கனவே தெரியும், உன்னை காட்டி கொடுக்க போகிறோம், காசு வாங்கிட்டோம், ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு தெரியும். அப்போ இயேசு உள்ளே நுழைஞ்ச உடனே சொல்கிறாரு, ஐயோ ஆண்டவரை என்னைத்தான் சொல்லுகிறீர்னு சொல்லி மனம் திரும்பி இருக்க வேண்டாமா? துணிகரம், பேசாமல் அமைதியாக இருந்தது. ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுத்தார். இந்த அப்பத்துணிக்கு யார் வாங்குறான், அப்போ நீ தான் செய்ய போகிற, எனக்கு தெரியும்ப்பான்னு சொல்லி அவனுடைய பாவத்தை அவனுக்கு உணர்த்தி காண்பித்த போது கூட அவன் அதை புறக்கணித்தான். அதான் உடனே புறப்பட்டு போய் வெளியே, சீஷர்கள் அதை சரியாக கவனிக்கலை. அங்கே வந்து விருந்து இல்லை. அவர்கள் நினைச்சாங்க, நாளைக்கு எருசலேமிலே ஒரு பெரிய விழா, ஒரு பண்டிகை, பஸ்கா பண்டிகையை கொண்டாட போகிறாங்க. அதற்கு ஏதோ வாங்க சொல்லியிருப்பார் போல், இவர் தானே ட்ரெஷரரு யூதாஸ், அதனால் போகிறான் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் யூதாஸுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும், கர்த்தர் தன்னைத்தான் சொல்லுகிறாருன்னு தெரியும், நான் தான் விலை பேசிட்டு வந்திருக்கிறேன்னு தெரியும், ஆண்டவர் நான் மனம் திரும்ப ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறாருன்னு தெரியும். இந்த துணிகரமான பாவம், தாவீது அதைத்தான் சங்கீதத்தில் துணிகரமான பாவத்திற்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும். துணிஞ்சு பாவம் தெரிஞ்சே என்ன செஞ்சுருவாங்க பார்ப்போம். அப்போ அவனுடைய பண ஆசை அல்லது உலக ஆசை அவனை துணிகரம் கொள்ள வைத்தது. என்ன நடந்துரும் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவன் துணிகரமாய் பாவத்தை செய்ததுனால கிடைத்த சந்தர்ப்பம் கூட கர்த்தர் உணர்த்தி காண்பிச்சார்ல, அதை அல்ல தட்டினான். பல சமயங்களில் நாமும் தவறுகள் செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் அதை சுட்டி காண்பிப்பார். அப்போவும் மனசை கல்லாக்கிட்டு மறுபடியும் அதே காரியத்தில் விழுந்தா
அவர்கள்தான் சாத்தானுடைய இலக்கு. இது பேர் தான் துணிகரம். அவன் முதல் காரியம், அவருடைய தவறு, தேவ ஜனங்களோடும் அவிசுவாசிகளோடும் பங்கு கொண்டிருந்தார். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது என்று வேதம் கேட்குதே. இங்கேயும் போய் உட்கார்றது, அங்கேயும் போய் உட்கார்றது. 2 காரியத்திலும் 2 கால் வச்சிருந்தான். 2வது, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த காரியத்தில் அவன் உண்மையாக இருக்கவில்லை. அவன் துவக்க முதற்கொண்டே திருடனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுது. அவன் கையில் தான் பணப்பையை கொடுத்துருந்தாங்க. அதில் அவன் அடிக்கடி கை வைப்பதும் எடுப்பதும் காரியங்களை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 3வது காரியம் பாருங்கள், கர்த்தர் உணர்த்தி காண்பித்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை அல்ல தட்டிவிட்டு, சந்தர்ப்பத்தை தட்டிவிட்டு போனவன். யோவான் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்கள் சொல்லுது பாருங்க. மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து, அது ரொம்ப விலை அந்த காலத்தில். இப்போ தானே சென்ட் வந்து பிளாட்ஃபாரத்தில் கூட கிடைக்கிது. அவங்க காலத்தில் ரொம்ப விலை மதிப்புள்ளது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 ட்ரெஸ்ஸு, துணி, 2வது இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் எல்லாம் ராஜாக்கள் தான் உபயோகப்படுத்துவாங்க. அப்போ இந்த ஒரு ராத்தல் அளவுள்ள நளத தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களில் ஊற்றி பூசி தன்னுடைய தலைமுடியை வச்சு அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் வாசனையினால், பரிமளத்தால் நிறைந்தது. அப்பொழுது சீஷர்களில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ்காரியோத் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே என்றான். இதை கொண்டே காலில் ஊற்றி வேஸ்ட் பண்ணிட்டியே, எவ்வளோ விலை தெரியுமா? இதை ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே, தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாமே என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு அப்படி சொல்லாமல், அவன் திருடன் ஆனபடியினால், பார்த்தீங்களா, அப்போ அவன் ஏற்கனவே திருடன், கர்த்தருடைய காசில் கை வைக்கிறவன், கர்த்தருடைய ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார்ல பணப்பை, அதில் உண்மை இல்லாதவன். இன்றைக்கி நிறைய சபைகளில், நிறைய ஊழியங்களில் இந்த பண விஷயத்தில் ஒரு சபை இருக்கும், கமிட்டி இருக்கும், ட்ரெஷரர் இருப்பார். பண விஷயத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறான்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இவைகள் வேதம் சொல்லுது, அதில் கை வச்சவன் துவக்க முதற்கொண்டே திருடனாக இருந்தபடியினால் பணப்பையை வைத்து கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினால் அப்படி சொன்னான். அவன் ஒன்றும் ஏழைகள் மேலே ஒரு கரிசனம் வைத்து அவர்கள் மேலே இரக்கம் வைத்ததெல்லாம் சொல்லலை. அவன் செய்தது முழுசு என்னென்னா, அவன் பணத்தின் மேலே ஆசை உள்ளவன். 300 பணம், 300 தங்க காசு. அப்போ அவ்வளோ காசுக்கு விற்றுருக்கலாமே, அதை கொடுத்தா என்கிட்ட கொடுத்துருந்தா நான் அதை வச்சு எதுலையாவது அதில் நான் கொஞ்சத்தை கமிஷன் அடிச்சிருவேன், எப்படி நினச்சிருப்பான் போல். அவன் திருடனானபடியினால் அப்படி நினைத்தான். அப்போ இவருடைய காரியங்கள் என்ன? 1, அவருக்கு பண ஆசை. சாத்தான் டார்கெட் பண்ணிட்டான். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாய் மாறும்போது சாத்தான் அவனை எப்படி வஞ்சிக்கலான்னு பார்ப்பான். முதல்ல அந்த வஞ்சித்த பிறகு என்ன செய்வான்னா, அவனுக்குள்ளே நுழைஞ்சிருவான். அப்போ வஞ்சிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தரே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட உடனே அதோட சாத்தானுக்கு நமக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆனால் சாத்தான் அவன் சைடில் என்ன செய்கிறான்னா, ஒரு மனிதனை அவ்வளோ சாமானியமாக விட்டு கொடுத்துட மாட்டான். அவன் கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பான். இந்த மனிதனை எந்தெந்த இடத்துல பலவீனம் இருக்குது முதல்ல உங்களை ஸ்கேன் பண்ணுவான். அப்படியே இவனுக்குள்ளே என்ன வீக்னஸ் இருக்குது, எங்கே டச் பண்ணால் இவனை நம்ம இயேசுவிடத்துலேருந்து பிரிக்கலாம் தான் சாத்தான் செய்கிற முதல் காரியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும். யூதாஸுக்கு பணத்தை பார்த்த ஆசை, பண ஆசை. அப்போ அதை முதல்ல அப்படி குறித்து வச்சிடறான். இவனுக்கு பணத்தின் மேலே ஆசை, இவன் தன்னுடைய சுயத்தின் மேலே ஆசை. இவன் தன்னை எல்லாரும் மதிக்கணும், எல்லாரும் ப்ரைஸ் பண்ணணும், புகழணும், நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற ஆள். ஓஹோ சரி. இவன் கோபக்காரன், கோபம்தான் என்ன வேணாலும் செஞ்சிருவான். இவன் பாவ இச்சை உள்ளவன். இப்போ இன்னைக்கு பரிசுத்தமாக இருந்து ஜெபம் பண்ணுறான், அந்நிய பாஷை பேசுகிறான். ஆனால் இவனுடைய வீக்னஸ் என்ன இருக்குது? முதல்ல சாத்தான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனை
அது வரைக்கும் அவன் கையில் தான் இருந்திருப்போம். அப்போல்லாம் பார்க்குறத விட இப்போ முதல்ல ஸ்கேன் பண்ணுவான். இவனுடைய வீக்னஸ் எங்கெங்கே இருக்குது, இவனை கொஞ்ச நாள் பேசாமல் விட்டுருவோம், கண்டுக்கிறாம. அந்த நேரத்துலாம் இவர் குதிக்கிறதும் துதிக்கிறதும் உள்ளத்துக்கு போகிறதும் வைராக்கியமாக இருக்கிறதும் எல்லாம் பேசாமல் கொஞ்ச நாள் விட்டுருவான். அடுத்து இவனுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சு, நம்மகிட்ட இருக்கும்போது அவன் எப்படிலாம் இருந்தான் அதை பார்த்துட்டு மெல்ல ஒரு தூண்டிலை போடுவதை போல அவனுக்குள் இருந்த அந்த சுபாவத்தை மறுபடியும் தூண்டி விடுவான். இந்த மாம்சீக சுபாவம், இயற்கையின் சுபாவம் என்பது ஆளுக்காள் வித்தியாசப்படும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தில் வித்தியாசப்படுவாங்க. அப்போ நீங்கள் யார், நீங்கள் இதுக்கு முன்னே, ஏன்னா நம்ம கொஞ்ச நாள் வரைக்கும் அவனோட தானே இருந்திருக்கிறோம். இவனை எந்த இடத்துல அவனுக்கு வீக்னஸ் இருக்குது, பலவீனம் இருக்குது, எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி, நான் ஏற்கனவே சொன்னனே, முதல்ல உங்கள்கிட்ட இருதயத்தை தூண்ட ஆரம்பிப்பான். முதல்ல தூண்டி விடுவோம். தூண்டி விட்டால் அவன் கேட்குறானா, கேட்குறான். அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுருவான். மறுபடியும் தூண்டுவோம், மறுபடியும் கேட்குறான். சொன்ன உடனே அதுக்கப்புறம் போய் அப்படியே தன்னை சரிப்படுத்துகிறான். ஆனால் மறுபடியும் தூண்டினா கேட்குறான். அதை முதல்ல கண்டுபிடிச்சிடறான். அடுத்து அவனுக்கு ஆசை காட்டுகிறான். ஆசை காட்டும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். இவருக்கு பணத்து மேலே ஆசை, சிலருக்கு இடம் நிலம், சிலருக்கு வந்து பேர் புகழ் ஆசை, சிலருக்கு ஆடம்பரம். வெளித்தோற்றத்துலலாம் ஒன்றும் தெரியாது, ஆனால் ரொம்ப அந்த ஆடம்பரத்தில் ஆசை இருக்கும், ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ இதெல்லாவற்றையும் அப்படியே முதல்ல ஸ்கேன் பண்ணி கால்குலேட் பண்ணுவான். அப்போ அடுத்து எதை தூண்டுவான், எதை பற்றி பேசுவான்னா, அவங்களுக்கு இந்த ஆசை கடுத்த காரியங்களை குறித்து மனசில் ஏவுதல்களை உண்டு பண்ணுவான். இது வாங்கினா நல்லா இருக்குமே, அதை செஞ்சால் நல்லா இருக்குமே என்று அந்த இருதயத்தை அப்படியே பேசிக்கிட்டே இருப்பான். இதுதான் அவனுடைய வீக்னஸ் அப்படின்னு. இப்படி ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு மனிதனோட சில சமயத்தில் அவனுடைய வாய்ஸில் சத்தத்தில் பேசுவான். இவைகளுக்கு நம்ம செவி கொடுக்க ஆரம்பித்து விட்டால், சாத்தான் பேசும்போது செவி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அடுத்து உங்களை சுற்ற ஆரம்பிச்சிருவான். நீங்கள் போகிற வழியில் ஐயா சார் இங்கே வாங்க வாங்கன்னு கூடுவான். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சரி இவர் வந்து இதை வாங்குவார், இவனை பிடிக்கலான்னு சொல்லி உங்களை விட மாட்டாங்க, சுற்றுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நடைபாதை ஓரங்களில் சில வியாபாரிகள் நீங்கள் பார்க்கவே கூடாது, பார்க்காம போயிடணும். லைட்டாக அப்படி திரும்பி பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களை விட மாட்டான், பின்னாலே வருவான். அதே போல் சாத்தான் முதல்ல வலை விரித்து பார்ப்பான், இருதயத்தை தூண்டி பார்ப்பான், பேசி பார்ப்பான். அவைகளுக்கெல்லாம் நம்ம செவி கொடுக்குறோம். நம்ம இன்னும் அந்த இடத்துல வீக்காகத்தான் இருக்கிறோம் என்று தெரிந்தால் மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய கண்ணியை உங்களுக்கு விரோதமாக வைத்து கொண்டே இருப்பான். யூதாஸ் பாருங்கள், அவனுக்கு என்ன வீக்னஸ், இயேசுவோடு இருக்கிறான், அவருடைய உபதேசத்தை கேட்கிறான், அவருடைய அற்புதத்தை தொட்டு பார்க்கிறான், அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறான், எல்லாம் சரிதான். ஆனால் அவன் யார்? அவன் ஒரு திருடனாயிருந்தான், வேதம் தான் சொல்லுது. அப்போ இவனுக்கு எங்கே வீக்னஸ்ஸு? காசில் வீக்னஸ்ஸு. பணத்தை காட்டிவிட்டால் என்னம் செய்து விடுவான். அப்போ முதல்ல அவன் கையில் அந்த பணப்பை வேற வந்துருச்சா, அவன் அதில் எப்படி நடக்கிறான் என்று பார்த்தா அவன் அப்பப்போ அந்த கணக்கில் தப்பு பண்ணுறது, அந்த பணத்தை கையாடல் செய்வது, ஏன்னா திருடனாக இருந்தபடினாலும் எழுதியிருக்கு. அவன் திருடுவது இதெல்லாம் செய்கிறத பார்த்து இவனை பணத்தில் தான் அடிக்கணும் என்று முதல்ல அவனுடைய வீக்னஸை எடுத்து வைத்து கொண்டான். இரண்டாவது, அவன் மாய்மாலம் பண்ணுகிறவனாக இருந்தான். இவன் பார்த்திங்கன்னா மாய்மாலம். அப்போ இயேசுவோடு கூட இருக்கிற மாதிரி இருக்கிறது, அவருடைய பிள்ளைகளோட சீஷர்களோடு இருக்கிறது, அவரோட ஊழியம் செய்கிறது, எல்லாம் செய்கிறது. ஆனால் வெளியே தன்னை அவன் வேறு விதமாய் போய் அவர்களோட ஆசாரியர்களோட இங்கேயும் அங்கேயும், அங்கே போனால் அந்த மாதிரி யூதர்களோட, அவங்க ஒருவேளை கேட்டிருப்பாங்க கலிலேயர்களோட போயிருக்கேன்னு, இல்லை நான் ஒரு காரியமாக தான் போயிருக்கேன் என்று அவர்களோடும் ஒரு பங்கு, இங்கே ஒரு பங்கு. இது பேர் தான் மாய்மாலம். நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் பார்த்தா மாய்மாலம். மூணாவது பாருங்கள், அவன் பிறரை குற்றம் கண்டுபிடிக்கிறவனாக இருந்தான். அந்த அம்மா செய்கிறது கர்த்தருடைய பாதத்தில் அந்த நலத தைலத்தை ஊற்றினா எல்லாரும் சும்மா இருக்கிறாங்க. இவர் உடனே எந்திரிச்சு இது வந்து 300 பணத்துக்கு விற்றுருக்கலாமே. குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி. ஒரு ஆள் குற்றம் கண்டுபிடிக்கிறவன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா சாத்தானுக்கு அவனை முழுக்க முழுக்க அதிலேயே கொண்டு வந்து முடக்கி போட்டு விடுவான். அவனுக்கு எதையுமே சுத்தமாக இருக்காது. யாரை பார்த்தாலும் அவர்கள் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்க மாட்டான், எது குற்றம் என்று பார்ப்பான். நாங்கள் ஆரம்பத்தில் பத்திரிக்கை வெளியிடுகிற காலத்தில்
நான் 1983 வருஷத்தில் என்னுடைய முதல் பத்திரிகை ஊழியத்தை ஆரம்பித்தேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எழுத்துக்களை கம்போஸ் பண்ணுவாங்க. கம்போஸ் பண்ணுறேன்னா இப்போ மாதிரி அந்த டைப் செட் பண்ணுறதில்ல, அலுமினியத்தில் ஒரு ஈயத்தில் எழுத்துக்கள் நீள குச்சி குச்சியாக இருக்கும். அது மேலே அந்த எழுத்துக்கள் இருக்கும். அதெல்லாம் ஒன்றா சேர்த்து அப்படியே கட்டி வச்சு நூல் வச்சு கட்டுவாங்க. அதை கட்டி ஒரு காப்பி எடுத்து கொடுப்பாங்க. எடுத்து கொடுத்தா நான் தான் ப்ரெஸ்ஸுக்கு போவேன். அவர் அதை எடுத்து கொடுத்தோன்னே அதில் ப்ரூஃப் ரீடிங் பண்ணுவோம். ப்ரூஃப் ரீடிங் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் தப்பு இருக்குது, இந்த இடத்துல இக்கு விட்டு போயிருக்கு, இந்த வார்த்தை இப்படி மாறி இருக்குது. ஏன்னா அவங்க எடுத்து அந்த எழுத்துக்களை கோர்க்கும்போது அவங்களுக்கு அதை முழுசாக வாசிக்க முடியாது அப்படின்னு திருத்துவேன். நான் 1 வருஷம் 2 வருஷம் ஆன பிறகு இதில் எப்படி இந்த ப்ரூஃப் திருத்தி ஒரு புஸ்தகத்தை படித்தா அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குங்கிறது தெரியறதுக்கு முன்னால் எங்கெல்லாம் தப்பு இருக்குன்றது எனக்கு தெரியும். மாறிடுச்சு அப்படியே. ஏன்னா 3 வருஷம் 4 வருஷம் முழுசும் ப்ரூஃப் ரீடிங் பார்த்து ஒரு புஸ்தகத்தை படித்தால் முதல்ல எந்தெந்த இடத்துல தப்பு இருக்குது, இந்த இடத்துல இக்கு வருது, இந்த இடத்துல இற்று போட்டால் பக்கத்தில் புள்ளி வச்சு எழுத்து வராது வருது, அப்போ இது தப்பு அது தப்புன்னு. அப்போ அந்த புஸ்தகம் சொல்கிற கண்டென்ட்டு மறந்து போயிடும், சொல்லப்பட்ட காரியம் மறந்து போயிடும். தப்பை சொல்லி பார்த்து நல்லதே தெரியாமல் போயிடும். இன்றைக்கி அதே தான். குற்றம் பிடிக்கிற ஆவிகள் சில ஆட்கள் இருப்பாங்க. அந்த குற்றம் பிடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது எதுவுமே தெரியாது. அவன் பேசின அந்த இடத்துல தப்பு. இந்த பரிசேயர்கள் அப்படி தான் பண்ணுவாங்க. பரிசேயர்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. சொல்கிறதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை பிடித்து கொண்டு அதில் குற்றம் கண்டுபிடிப்பாங்க. இயேசு ஆபிரகாம் இந்த நாளை காண ஆவலாயிருந்தான்னு சொன்னோடனே இயேசு என்ன சொல்கிறாரு? கர்த்தர் செய்ய போகிற பெரிய ரட்சிப்பின் நாட்களை பார்க்க ஆபிரகாம் ஆசையாக இருந்தாருன்னு சொல்கிறார். உடனே சொல்கிறேன், உங்களுக்கு 50 வயசு ஆகலையே, உங்களுக்கு 30 வயசு 31 வயசு தான் ஆகுது, நீ ஆபிரகாமை பார்த்தாயோ? அப்போ அவர் சொல்ல வந்த காரியம் வேற, இவர்கள் எந்த இடத்துல குறை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். அப்போ அந்த குற்றம் பிடிக்கிறவர்களுக்கு நாளாவட்டத்தில் குறைதான் தெரியும் ஒழிய நிறைவானது தெரியாது. ஆண்டவர் தன் பார்வையிலிருந்து குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தா நீங்களும் நானும் யாராவது நிற்க முடியுமா? அப்போ இவன் ஒவ்வொரு விஷயத்திலும் குற்றம் கண்டுபிடிக்கிறவன். 3வது துணிகரம் உள்ளவன். தேவனுடைய காரியத்தில் பாவத்தை பார்த்தா பயப்படணும். யோசேப்பு பாவத்தை பார்த்து பயந்து ஓடினார். இவனுக்கு துணிகரம், செஞ்சு பார்ப்போமே. ஆண்டவர்கிட்டே அவர் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தோம், நீ போய் செய்ய வேண்டியது செய். ஏன்னா அடுத்து அவனுடைய ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டால் ஆசாரியர்களை போய் பார்க்கணும், காசை வாங்கணும், அவங்கள கூட்டிகிட்டு இவரை காட்டி கொடுக்கணும். ஆண்டவர் சொன்ன, நீ செய்கிறது செய்ப்பா, போ உன் வேலையை செய்யின்னு சொன்னான். அப்போ அவனுக்கு தெரியுமில்ல, மற்ற சீஷர்களுக்கு தெரியாது. சொன்ன உடனே எழுந்து புறப்பட்டு போனான். இப்போ எவ்வளோ துணிகரம் பார்த்தீங்களா? தேவன் எச்சரித்தும் அவன் புறப்பட்டு போனான். தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்தை அவன் விட்டு போனான். அப்போ இதெல்லாம் சாத்தான் ஒரு மனுஷனுக்குள்ளே புகுந்து கொள்வதற்கான வாசல்கள். சாத்தான் தேவ பிள்ளை தொடமாட்டான்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம நினைக்கிறோம், நம்மளாம் சில காரியங்களை கற்பனையாக வச்சுருக்கிறோம். ஒரு தேவாலயத்துக்குள்ளே பிசாசு வருவானா வரமாட்டானா? நம்ம நினைக்கிறோம் ஆலயத்துக்குள்ளே போயிட்டா சாத்தான் வரமாட்டான். யார் சொன்னது உங்களுக்கு? வேதம் சொல்லுது பாருங்கள், பிசாசு பிடித்தவன் நம்மளாம் நினச்சிக்கிறோம் கல்லறையில் தான் இருப்பாங்க, ஒத்த புளிய மரத்தில் இருப்பாங்க. ஏன்னா பிசாசு பிடித்தவர்கள் ஒரு கல்லறையில் இருந்தாங்களே, இயேசு கூட போய் துரத்தினாரே, அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். கல்லறையில் இருந்தால் மாத்திரம்தான் பிசாசு இல்லை, சர்ச்சுக்குள்ளேயும் பிசாசு இருக்கும். வேதம் சொல்லுது பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 33வது வசனம். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். பார்த்தீங்களா? அவன் தினம் சர்ச்சுக்கு வர்றவன், ஜெபம் பண்ண வருகிறவன், ஆனால் அவனுக்குள்ள அசுத்த ஆவி. அந்த அசுத்த ஆவி உட்கார்ந்துருக்கு. எப்படி இருக்கும்? அந்த ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்த ஒருவன் இருந்தான். இயேசு உள்ளே வந்துட்டார் ஆலயத்தில். அவனுக்குள்ளே இருக்கிற ஆவி பேசுது, ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஆவியில் இன்னும் ஒரு 10 இருக்கு உள்ள லேகியோன். உமக்கும் எங்களுக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். பாருங்க, அவன் ஆலயத்துக்கு வர்றவன், ஜெபம் பண்ணுகிறவன், வசனம் வாசிக்கும் போது அவனும் வாசிக்கிறவன், அந்த சபையில் ஒரு மெம்பராக இருக்கலாம், என்னவா இருந்தாலும் தெரியல, ஆனால் உள்ளே பிசாசு இருந்தது. அப்போ நாம் நினைக்கிறோம், அந்த சர்ச் வாசல் உள்ள வரையா வரமாட்டேன் என்று பயப்படும் நினைக்கிறோம்.
கல்லறையில் பிசாசு பிடித்தவன் கல்லறையில் தான் இருப்பானா? இல்லை, கமிட்டியில் கூட இருக்கலாம், ஒருவேளை ஊழியத்தில் இருக்கலாம், ஆலயத்துக்குள்ளே இருக்கலாம், வீட்டுக்குள்ளே இருக்கலாம். வேதம் சொல்லுது அப்படி. தேவாலயத்தில் பலவீனப்படுத்தும் ஒரு பெண் இருந்ததையும் வேதம் அங்கே குறிப்பிடுகிறது. லூக்கா 13வது அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. ஒரு ஓய்வு நாளிலே, 13வது அதிகாரம் 10வது வசனம், ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். 1 இல்லை 2 இல்லை, 18 வருஷமாக அந்த அம்மா சபையில் இருக்குது. ஆனால் உள்ள பேயோடு இருக்குது. இந்த அம்மா வரும்போது அதுவும் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறோம் போல் இருக்குது, அதுவும் ஆமேன் போடும் போல் இருக்குது. இந்த அம்மா பைபிளை தூக்கிட்டு வந்து படித்தா அதுவும் பக்கத்தில் கேட்கும் போல் இருக்குது. 18 வருஷமாக அந்த ஆவியை தூக்கிட்டே இந்த அம்மா உள்ளே வந்திருக்கு. அப்போ பிசாசை நீங்கள் வேறு விதமாக நீங்களாக சில காரியங்களை மனசில் வச்சுக்கிட்டு அதை அப்படி இப்படி நினைக்காதீங்க. நான் தான் கோயிலுக்கு போகிறேனே, சர்ச்சுக்கு போகிறேனே, பிசாசு என்னை தொடாது, நான் நல்லா தான் இருக்கிறேன், பாவம் செய்கிறேனே, ஆனால் சர்ச்சுக்கு போகிறேன், அப்படிலாம் கிடையாது. பிசாசு சபைக்குள்ளேயும் வர முடியும். ஒரு மனிதன் தேவனோடு இருக்கும்போது, தேவனுடைய பிள்ளைகளாக அவன் இருக்கும்போது, கர்த்தரோடு கூட நெருங்கி இருக்கும்போது தான் அவனுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் அசைவாட முடியும். நான் ரட்சிக்கப்பட்டேன், இனி என்னை சாத்தான் தொடவே முடியாது, நான் என்ன பாவம் பண்ணலாம் என்று நீங்களா ஒரு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. பிசாசு நுழைவதற்கு துணிகரம், பாவ இச்சை, கர்த்தருடைய காரியத்தில் அசட்டை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்ம புறக்கணித்தல், கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டதை செய்யாதிருத்தல், இதெல்லாம் சாத்தான் நுழைவதற்கு நமக்குள் இருக்கிற வாசல்கள். இந்த மாதிரி வரும்போது இதனால் என்ன வந்துட போது நினச்சிடாதீங்க, வரப்போகிறது பயங்கரமானது உள்ளே வந்துவிடும். ஆகவே கவனமாக நம்ம இருந்து நம்மை காத்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் கர்த்தர் பேசுகிறாரா அல்லது சாத்தான் உள்ளே நுழைகிறதுக்கு மெல்ல மெல்ல நம்முடைய மனசில் எதையாவது தூண்டுறானா என்பதில் விழிப்பாக இருந்தால், நீங்கள் தேவனோடு இணைந்து வாழ்ந்தால் உங்களை ஒருவரும் தொட முடியாது, ஒருவரும் உங்களை அசைக்க முடியாது. கர்த்தர் நம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, தாவீது ஜெபித்ததைப் போல துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்து கொண்டருளும். சத்துருவானவன் கெர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே தன்னை நுழைத்து கொள்ளவும், எங்களோடு கூட எங்களுடைய சரீரத்துக்குள்ளே பிரவேசிக்கவும் விசுவாசிகளை குறிவைத்து அவருடைய இருதயத்தை தூண்டுகிற பொல்லாத ஆவிகள் அவர்களுக்குள்ளே நுழைந்து அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்தி அவர்களை கர்த்தரை விட்டு திசை மாற பண்ணி யூதாசை போல் அவர்களை கெடுத்து போடுகிற ஆவிகள், ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழும்பாதபடி கர்த்தருடைய கரங்கள் எங்களை பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்து கொண்டிருளும். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டவைகளை நாங்கள் நிறைவேற்றும்படி கர்த்தருடைய கைகளிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மேட்டிமை உள்ளவன் சவுல் தன்னுடைய மனமேட்டிமை அடைந்த போது, தன்னுடைய சுய பெருமை நிலைநாட்டின போது சாத்தான் அவனுக்குள் புகுந்தார் என்று நாங்கள் வேதத்தில் படித்தோமே. அந்த சுய பெருமை, மனமேட்டிமை, சாத்தான் விரும்புகிற எந்த ஒரு காரியமும் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நுழைந்து விடாதபடி நீர் அவர்களை பாதுகாத்து கொண்டருளும். முதல்ல சாத்தான் தன்னுடைய கிரியைகளையும் ஆசைகளையும் காரியங்களையும் மனதுக்குள் நுழைத்து ஒரு மனிதன் இடம் கொடுக்கும் பொழுது முழுவதுமாய் தன்னை அவனுக்குள் நுழைத்து கொள்ளுகிறான் என்று வாசித்தோமே. எங்களை இந்த விதமான ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கிற ஆவியானவர் எப்பொழுதும் எங்களுக்குள்ளே அசைவாடும். ஆவிலே நாங்கள் நிறைந்து ஜெபிக்கவும், ஆவியானவரோடு கூட நாங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரே சமன் செய்து கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்தருளும். பரிசுத்த ஆவியானவர் சவுலை விட்டு விலகின போதுதான் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் என்று வாசித்தோமே. நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஆவிலே நிறைந்திருக்கிற அனுபவத்தை தாரும். பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க எங்களுக்கு ஞானத்தையும் ஆண்டவரை இருதயத்திலே உணர்வையும் தாரும். பிசாசு நயங்காட்டினாலும் சம்மதியாத ஆண்டவரை இருதயத்தை, பலத்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேராய் ஆசீர்வதியும். இந்த வாரத்தை அவர்களுக்கு நன்மையாய் மாற்றி தாரும். உம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்தியும். எந்த விதத்திலும் அவர்கள் உம்மோடு கூட வளரவும், கர்த்தருடைய காரியங்களை இன்னும் அதிகம் கற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கு இரக்கம் செய்திடலும். சகல பொறுப்புகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு பேசினார்.
பிசாசு புகுந்த தேவனுடைய மனிதர்கள். வேதத்தில் எவ்வளவு மனிதர்களை வேதம் காட்டுது பாருங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பாதையில் கவனமாக இருக்கணும். கர்த்தரை விட்டு ஒரு அங்குலம் கூட விலகாதபடி எப்பொழுதும் அவரோடு கூட இணைந்திருக்கணும். வேத வசனத்தினால் உங்களுடைய இருதயம் நிறைந்திருக்கணும். பரிசுத்த ஆவியிலே எப்பொழுதும் நிறைந்து சந்தோஷமாக இருக்கணும். சத்துரு உங்களை நெருங்கவும் முடியாது, தொடவும் முடியாது. வருகிற வாரத்திலே வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.